வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வேத்துரை. தந்தைதான் ஈரையிலும் ஒன்று சேர்ந்து தலைத்ததர் உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ என் சொத்தாச்சு. இந்த அரும் பெரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை குரு திருவடியை வணங்கி வாழ்வோம். ஆசான் அவர்களை வணங்கி அவர்களே சுகமாக நிரம்பி இன்றைக்கு என்ன வேண்டுமோ அதை அருள வேண்டும் என்ற உணர்வோடு துவங்குவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, ஞானாசிரியர் பெருமக்களே, மதிப்புக்குரிய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் ஐயா அவர்களே, இந்த நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களே, இந்த நிகழ்வை திறம்பட நிர்வாகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐடி துறையை சார்ந்த நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இன்றைய நிகழ்வாக நமக்கு உடல் மன ஆரோக்கியம் அப்படின்னு கொடுக்கிறோம். நம்ம பெரும்பாலும் உடலுக்கு மதிப்பு கொடுக்கிறோமே ஒழிய மனதுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கிறோம் அப்படிங்கறதுதான் இங்க நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனாலதான் சாமிஜி கூட இத உடல் வளக்கலை அப்படின்னு வைக்கல, மனவளக்கலை அப்படின்னு தான் பேர் வச்சாங்க. ஏன் அப்படின்னா, இந்த உடல்ல ஏற்படக்கூடிய நோய் ரொம்ப குறைஞ்ச பர்சன்டேஜ் தான். ஆனா மனதுல ஏற்படக்கூடிய நோய் இருக்குது பாருங்க, இதுதான் அதிகம். இந்த மனநோய் தான் உடல்ல நோயை அதிகப்படுத்துவதும் குறைப்பதற்கும் காரணமா இருக்குது. அப்ப மனம் இதமாக வைத்துக் கொண்டா, அதனாலதான் மனதை இதமாக படைத்தவன் மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மனதை இதமாக வைத்துக் கொள்ளக்கூடியவனுக்கு உடல் ஆரோக்கியம் என்பது தானாகவே வந்துவிடும் என்கிறதுனாலதான் இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு மதிப்பு கொடுக்கறத காட்டிலும் இங்க மன ஆரோக்கியத்துக்கு அதிகமாக மதிப்பு கொடுக்கிறோம். நம்ம அஷ்டாங்க யோகத்துல படிக்கும் போதே சொல்லுவாங்க இல்லையா, இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், இந்த 4ம் உடல் சார்ந்தது. பிரத்யாகாரா, தாரணா, தியான, சமாதி அடுத்த 4ம் மனம் சார்ந்தது. அப்ப இந்த அஷ்டாங்க யோக முறைகளை முழுமையாக நாம எடுத்துக்கிட்டு செஞ்சோம்னாலே இங்க உடல் மன ஆரோக்கியம் என்பது தானாக வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எது செய்யணும், எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்திட்டாலே நம்ம வாழ்க்கையில சிக்கல் இல்லாம வந்துடும் இல்லையா. இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில நோய் இல்லாம இருக்கலாம், மனதுல குழப்பம் இல்லாம இருக்கலாம். இப்ப நாம என்ன பண்றோம், உடற்பயிற்சி செய்யறோம். ஆனா அந்த உடற்பயிற்சியும் காயகல்பமும் நமக்கு ஒத்ததாக அமையணும், நமக்கு நல்ல நன்மை தரணும்னா மனம் இதமாக இருக்கணும். அப்ப எது வேணும், தவமும் தற்சோதனை வேணும். அதான் உடற்பயிற்சி காயகல்பத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தவத்துக்கும் தற்சோதனைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து செய்துட்டு வரும்போதுதான் உடலும் பேலன்ஸா இருக்கும், மனசும் பேலன்ஸா இருக்கும். ஏன்னா இந்த உடலுக்கும் மனதுக்கும் ஆற்றலை கொடுப்பது என்கிறது எதுன்னா ஜீவகாந்த ஆற்றல் இல்லையா. ஜீவகாந்தம் தான் உடலுக்கு ஒரு பகுதியும் மனதுக்கு ஒரு பகுதியுமாக செலவாகுது. பிசிக்கல் அண்ட் மென்டல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகிறதே இந்த பயோமேக்னட்டிசம் தான். அப்போ ஜீவகாந்தத்தினுடைய தரம் தன்மை எதுவோ அதுவே உடல் மன ஆரோக்கியத்துக்கு அடிப்படையாக அமைஞ்சு போகுது. இந்த ஜீவகாந்தத்தை அளவுக்கு அதிகமா உடம்புல இருந்து செலவு பண்ணக்கூடிய விஷயம் எதுன்னா உணர்ச்சி வசப்பட்ட எண்ணங்கள். மானா மனநிலைகள்னு சாமி சொல்லுவாங்க இல்லையா, 6 தீய குணங்கள். இந்த 6 தீய குணங்கள் அபரிமிதமாக எடுத்து வெளியில தள்ளலாம். இந்த 6 தீய குணங்களுக்கு அடிப்படையான விஷயமே எது அப்படின்னா ஆசைதான் இல்லையா. அந்த ஆசை அளவுபடுத்தி கொள்ளணும், அந்த ஆசையை முறைப்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆசை சீரமைத்தல்னு வச்சாங்க. ஆசை என்ன, என்ன தேவையின்பால் எழும் எண்ணமே ஆசை.
அப்போ எண்ணம் தான் ஆசையாக மலருதுன்னா எண்ணத்தையே முறைப்படுத்திட்டா போதுமில்ல. இப்போ உடற்பயிற்சி நல்லா செய்றோம், காய்கல்பம் செய்றோம், தவம் செய்றோம், எல்லாம் செய்றோம். எல்லாம் செய்துட்டு உணவுல அளவு முறை இல்லன்னா உடல் ஆரோக்கியம் என்பது இருக்குமா? இருக்காது. உணவுல முரண்பாடுகள் வருகிற போது அங்க அத்தனையும் கெட்டுப் போயிடும். சரியா தூக்கம் இல்லையா? உடல் மனம் கெட்டுப் போயிடும். அப்ப எது மிக முக்கியம்? உடற்பயிற்சிக்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு 5ல் அளவு முறைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். 5ல் அளவு முறை இல்லாம வெறும் உடற்பயிற்சியும், காய்கல்பமும் பலன் தராது. உடற்பயிற்சி, காய்கல்பத்தோட கூடிய 5ல் அளவு முறை பயிற்சியும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா தான், இதுல முழு வெற்றிய அடைய முடியும். இதுதான் இந்த காய்கல்ப பயிற்சிங்கிறது, காய்கல்பம்னாலே சித்தர்கள் கலைன்னு சொல்லுவோம்ல. இந்த சித்தர்கள்லாம் செய்த மருத்துவத்துக்கு பேரு சித்த மருத்துவம்னு பேரு. அந்த மருத்துவத்துல 2 விஷயம் மிக முக்கியம். ஒண்ணு அனுமானம், இன்னொன்னு பத்தியம். இந்த 2ம் எந்த அளவுக்கு இருக்குதோ, அந்த அளவுக்கு அந்த மருந்துக்கு வீரியம் கூடும். பத்தியம் இருக்கிற அளவுக்கு அந்த மருந்துக்கு ஆற்றல் பெருகும். அந்த மருந்த எதோடு கூடி சாப்பிட்டுட்டா வீரியம் கூடுமோ, அதுதான் அனுமானம். இப்ப சில மருந்துகள வெத்தல சாறுல சாப்பிடணும், சில மருந்துகள தேன்ல சாப்பிடணும், சில மருந்த பால்ல சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அப்போ அதோடு சேர்ந்து சாப்பிட்டா தான் அந்த மருந்துக்கு வீரியம் கூடும். இல்லையா? இது அனுமானம். பத்தியம்ங்கிறது எது சாப்பிடாம இருந்தா, இந்த மருந்துக்கு வீரியம் கூடுமோ அது பத்தியம். அப்போ டூஸ்ங்கிறது வீரியம், அனுமானம். டோன்ஸ்ங்கிறது பத்தியம். இது 2ம் தான் அங்க வச்சுட்டாங்க. இப்போ இந்த இந்த 2 விஷயத்த தான் இங்க கொண்டு வரோம். உடற்பயிற்சி, தவத்திலயும் கூட. நீங்க உடற்பயிற்சி, தவம் செய்யும்போது எது செய்யக்கூடாது? 5ல் அளவு முறை மீறக்கூடாது. 5ல் அளவு முறை மீறாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? உங்களுடைய மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். அப்ப என்ன பண்ணணும்? தவம் செய்யணும். தவம் மட்டும் செஞ்சா ஆற்றல் மட்டும் தான் பெருகும். ஆனா அந்த தவத்த அந்த மனதுல இருக்கக்கூடிய எண்ணங்களுக்கும் சேர்ந்து வலு கூடிரும்ல. அப்ப இந்த எண்ணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு தற்சோதனை செய்யணும். அப்ப தவமும், தற்சோதனையும் உங்களுக்கு அனுமானம். 5ல் அளவு முறை என்பது பத்தியம். இப்படி வச்சுக்கோங்க. அப்ப இந்த பயிற்சி எந்த அளவுக்கு வெற்றி தரணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு தவத்தோடு கூடிய தற்சோதனைய செய்துட்டு வரணும். எந்த அளவுக்கு வெற்றி கூடணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு 5ல் அளவு முறையும் கடைபிடிக்கணும். இந்த 2யும் பேலன்ஸா வச்சுக்கிட்டா மட்டும் தான், நம்ம பயிற்சியில முழு வெற்றி அடைய முடியும். இப்ப நம்மல்லாம் நெறைய பேரு சொல்ல கேட்டிருக்கேன் நான். இந்த பயிற்சியெல்லாம் நான் பல காலம் செய்றேன். ஆனா எனக்கு இன்னும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் தீரல. இன்னும் சொல்லப்போனா, இப்போ ஒரு 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 பிம்பத்தின் கீழயே நம்ம இருக்கவும் செய்றோம். எப்படின்னா, நம்ம இப்ப நானே எடுத்துக்கோமே, எங்காவது ஒரு இருமுனா கூட, "என்ன சார் நீங்கலாம் பேராசிரியர் 20 வருஷமா பயிற்சி பண்றேங்கிறீங்க. உங்களுக்கு எப்படி சளி பிடிச்சுச்சு?" அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இதுக்கு பயந்தாவது நான் சளி பிடிச்ச மாரியே காட்டக்கூடாது. அப்படி நடிக்கணுங்கிற பக்குவத்துக்காவது வந்துட்டோம். இப்படி சில பேர் நம்ம போலியாக நம்மையே நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம்ங்கிறதும் கூட உண்மையான விஷயம். இது நிதர்சனம். இன்னைக்கு நெறைய நீங்க பிராக்டிகலா பார்த்தா, நெறைய பேர் நம்மள வெளியில நல்லவங்களா காட்டிக்கிறோம். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய குறைபாடுகள வெளியில காட்ட முடியாத நிலைமைக்கு கூட வந்துட்டோம்னு சொல்லலாம். அப்ப என்ன பண்ணணும்? ஏன் இந்த பிரச்சனைகள் அப்படின்னா, எதார்த்தம் இல்லை. நீங்க அத சரியா புரிஞ்சுக்கிடல அப்படின்னு அர்த்தம். அப்ப சரியா புரிஞ்சுகிட்டா எந்த இடத்துலயும் சிக்கல் வராம இருக்கணும்னா, நாம இத்தகைய விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ யாரையாவது பார்க்க வச்சுக்கிட்டு சாப்பிட்டா, நமக்கு வயித்து வலிக்கும்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அடுத்தவன் பார்க்கிறபோது நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா, நமக்கு வயிறு வலிக்கும். அதனால நீ என்ன பண்ணணும், ஒருத்தன் நம்ம முன்னாடி எதிர்த்தாப்புல இருந்தான்னா, அவனுக்கு "சாப்பிடுறீங்களா?" அப்படின்னு கேட்டு சாப்பாட போட்டுட்டு, "நீ சாப்பிடு" அப்படின்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. இதுதானே நம்ம கலாச்சாரத்துல சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு பண்பாடு. ஏன்? அடுத்தவர்களுடைய எண்ணம் உங்களுடைய அந்த உணவை நச்சாக மாற்றும் என்பத அவங்க புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அடுத்தவர்களுடைய பசியினால வந்த வருத்த அலை, இந்த சாப்பாட்ட விஷமாக மாத்திரும்னு தெரிஞ்சதுனால தான், அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இதுதான் ஒழுக்கம். இப்ப நாம உடற்பயிற்சி செய்றோம், தவம் செய்றோம், காய்கறிகள் செய்றோம், எல்லாம் செய்றோம் சரி. ஆனா,
சமுதாயத்தை பத்தி நம்ம கண்டுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சமுதாயம் அங்க பசியோடு இருக்கிறது, சமுதாயம் அங்க குறைபாடோடு இருக்கிறது அப்படின்னு நினைச்சா அப்படிங்கிற போது இங்க என்ன ஆகும்? அவங்களுடைய குறைபாடுகள் எல்லாம் இங்க வருத்தலைகளாக வரும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு காலத்துல நல்ல வசதியா, நல்ல ஏகபோகமா, ஜாலியா, சந்தோஷமா இருந்தவங்க. அதாவது வசதியிலயும் ஆரோக்கியம், உணவு முறைகள்லயும் நல்ல உணவுகள் சாப்பிட்டுட்டு இருந்தவங்க. இன்னைக்கு அத்தகைய குடும்பங்கள் எல்லாம் எத்தகைய உணவுகள் சாப்பிடுதுன்னு பார்த்தா, சாப்பாடு அளவளவா அளந்தளந்து சாப்பிடணும். கஞ்சியும் கூழுமாக குடிக்கணும். ஒரு காலத்துல ஒன்றும் இல்லாதவங்க, வசதி இல்லாதவர்கள் குடித்த சாப்பாடெல்லாம் இன்னைக்கு வசதியானவர்கள் சாப்பிடணுங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். ஏன்? அந்த எண்ணங்கள் தான் இன்னைக்கு நமக்கு இத்தகைய ஒரு ஒரு துன்பத்தை உருவாக்கிறது. இதான் செயல் விளைவு நீதி. அப்ப நாம கொஞ்சம் கூட இன்னும் ஆழ்ந்து சிந்தனையை எடுத்துக்கொண்டோம்னா, நாம எப்படி இந்த சமுதாயத்திற்கு ஒத்தவர்களாக இருக்கிறது? நாம எப்படி இந்த சமுதாய எண்ண பதிவுகளிலிருந்து தப்பித்துக் கொள்றது? அப்படிங்கிறத இது பண்ணிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு வாழ்க்கை தத்துவம் அப்படிங்கிற ஒரு பாடத்திட்டத்தையும் மகரிஷி கொடுத்திருக்கிறாங்க. இந்த வாழ்க்கை தத்துவத்தை சரியாக புரிந்து கொண்டு பயிற்சி செய்தோம்னா, வாழ்க்கை தத்துவம்ங்கிற அகத்தாய்வு பயிற்சியும் செய்து கொண்டு, இந்த பயிற்சிகளையும் முறையாக செய்தோமானா, வாழ்க்கையில சிக்கல் இல்ல. அதனாலதான் சாமி அந்த வாழ்க்கை தத்துவத்திலேயே சொல்லுவாங்க, வாழ்க்கையை புரிந்து கொண்டு இந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்டு செய்தா, இருட்டுல விளக்கு எடுத்துட்டு போற மாதிரி ரொம்ப எளிமையாக நம்ம போக வேண்டிய இடத்தை அடைஞ்சிடலாம். இல்லைன்னா கடலில் அகப்பட்ட துரும்பு போல அங்கங்கும் அளபட்டு அடிபட்டு பிரச்சனைகளுக்கு உள்ளாக கூடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ளணும். இததான் வள்ளலார் சொல்லப்படுறது ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே வாழ்க்கையை வாழத் தெரிந்தால் ஆனந்தமேன்னு சொன்னாங்க. அப்ப ஆனந்தமா வாழணும்னா வாழ்க்கையை வாழத் தெரிந்து வாழணும். அப்போ உணவுல இங்க குறைபாடு அப்படின்னா அங்க பிரச்சனை வருதுன்னு தெரியுதுல்ல, காப்பு கிடைக்காது நமக்கு. வேற்றுயிர் பகையில இருந்து வேற்றுயிர் பகை என்பது தானாக வந்துடும். இங்க உணவு மட்டுமல்ல, உடை, உறைவிடம், வாழ்க்கை துணை இல்லையா? 3 தேவைகள் சொல்றார்ல. பசி தேகத்தினால் ஏற்படக்கூடிய தேவை, வெப்பதட்ப ஏற்றத்தாழ்வுகளால் ஏற்படக்கூடிய தேவை, உடல் கழிவுப் பொருட்களின் உந்துவேகத்தை சமன் செய்வதற்காக ஏற்படக்கூடிய தேவைன்னு 3 தேவைகள் சொல்றார் பாருங்க. இந்த 3 தேவைகளை ஒழுங்குபடுத்தல அப்படின்னா, 3 இடங்களிலிருந்து நமக்கு காப்பு கிடைக்காது. அதனாலதான் எல்லா ஜீவன்களும் இந்த தேவையை ஒழுங்குபடுத்திக் கொண்டு வாழுகிறது. அது எல்லா இடத்துல இருந்தும் காப்பு பெற்றுக் கொள்ளுகிறது. தற்செயலுகத்திலிருந்து காப்பு, இயற்கை சீற்றத்திலிருந்து காப்பு, வேற்றுயிர் பகையிலிருந்து காப்பு, இதெல்லாம் கிடைக்குதே. எங்காவது சுனாமி வந்து மீனெல்லாம் செத்து மிதந்துச்சா? இல்ல. அது இயற்கையோடு இருக்கிறது. இல்லையா? எங்காவது ஏதாவது விலங்கினங்கள் வந்து ஆக்சிடென்ட் ஆகுதா? இல்ல. எந்த விலங்கினமும் ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டுக்கிறது. அது ஏதாவது ஒரு சூழல் வருகிற போது, உணவுக்காக அந்த எல்லையை மீறும்போது, அந்த உணர்ச்சிகளை மீறும்போது தான் அங்க பிரச்சனை வருது. அப்போ ஆசை அளவுமுறை மீறுகிற போதுதான் அங்க கோபம் என்கிறதே வருது. அங்க ஆசையை முறைப்படுத்திட்டாலே பிரச்சனை இல்லைல்ல. இப்படி முறைப்படுத்த முடியாத போது தன்னுடைய இயலாமை நினைத்து தானே வருந்திக் கொள்ளுகிற போது அதுதான் கவலையாக மாறுகிறது. இப்ப கவலை வந்துச்சுன்னா அத்தனை ஜீவகாந்தத்தையும் வாரி வரைச்சிடும். சாமி சொல்றாங்கல்ல, என்னதான் செஞ்சாலும் கூட கவலை என்பது மனதுல வந்துருச்சுன்னா எல்லாமே வந்துடும் அப்படிம்ப. அப்போ ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணும், உடலிலும் மனதிலும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் இதெல்லாம் செய்யணுங்க. ஏதோ 2 நாள் பயிற்சிக்கு போனோம், அந்த அட்டவணை போட்டோம், பயிற்சி செஞ்சோம், அதோட நின்னு போச்சுன்னு இல்ல. இத நித்த நித்தம் ஆராய்ச்சி நீ சலனமற்ற அருகுணங்களாக வித்தை என்னும் காவல் இவையனைத்தும் வேண்டும் விளைவாக நீ அடையும் கனியே ஞானம்ங்கிறார் மகரிஷி. அப்போ நித்த நித்தம் ஆராய்ச்சி செய்து கொண்டே நம்ம போனா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு முழுமைத்தன்மையை அடைய முடியும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். வரக்கூடியதை எப்படி வந்ததுங்கிறத சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாலே அத போக்குவதற்கான வழிகளும் அங்கேயே இருப்பதை கண்டுகொள்ளலாம். ஏன்னா சாமி சொல்லுவாங்க, ஒரு சிக்கல் உருவாகும் போதே அந்த சிக்கலுக்கான தீர்வும் அதோடு சேர்ந்து உருவாகி விடுகிறது. எப்படி ஒரு பூட்டை கண்டுபிடிக்கிறோமோ, பூட்டை கண்டுபிடிக்கிற போதே, பூட்டை உருவாக்குற போதே அதுக்கான சாவியும் உருவாக்கி விடுவது போல,
ஒரு சிக்கல் உருவாகும் போது அந்த சிக்கலுக்கான தீர்வும் அங்கேயே இருக்கிறத கண்டுகொள்ளலாம். அப்படி கண்டுபிடிக்க தெரிந்து கொள்றதுக்குத்தான் யோகம் என்பது தேவை. அதனாலதான் யோகம் என்பது துயர் களைந்து நிறைவளிக்கும் கலையே யோகம். அழகா அம்மா பாடும்போது சொன்னாங்க, துயர் களைந்து நம்மளுடைய உடல் மன துன்பங்களை களைஞ்சிட்டு நிறைவான ஒரு வாழ்க்கை எப்ப நிறைவரும்? இருள் சேர், அப்பதான் நிறைவு. இருளான அந்த பகுதி, அந்த இறை உணர்வு பெறுகிற போது, இறையோடு இணையும் போதுதான் ஒரு நிறைவு நிலை என்பது வரும். அந்த நிறை நிலை அடைவதற்கான ஒரு மார்க்கம் தான் மனவளக்கலை யோகா. அதனாலதான் இங்க உடலுக்கு பயிற்சி, உயிருக்கு பயிற்சி, மனசுக்கு பயிற்சி. மனதுக்கு ஆற்றலை மட்டும் கூட்டினா பத்தாது, மனதை தூய்மையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அகத்தாய்வு பயிற்சி. இவ்வளவையும் செஞ்சுட்டா நீங்க அடையிறது பிரம்மஞானம். அந்த பிரம்ம நிலையை உணர்ந்து கொண்டால், தன்னை உணர்ந்து கொண்டால், அந்த இடத்துல அவனே நானாக இருக்கிறேங்கிற அந்த கருத்தை புரிந்து கொள்ளுகிற போது அங்க ஒரு சிக்கல்களும் வராது. இததான் சொல்றாரு பாருங்க, அவனும் அவனும் அவனை அறியார். அவனும் அவனும் அவனை அறியார். அவனை அறியில் அறிவானும் இல்லை. அவனை அறிந்து கொள்ளுகிற போது அறியக்கூடியவனும் அந்த இடத்துல இல்லை. ஏன்னா 2 பேரும் ஒன்னா இருப்பாங்க. அவனும் அவனும் அவனை அறியில், அவனும் அவனும் அவனை அறியில், அவனும் அவனும் அவனின் அவன் ஆயிருப்பானே. அவனில் அவன் அவன் அவனில்லை அவன் ஆமை அப்படிங்கிறார். அவனின் அவன் ஆமை இல்லையா? அவனும் அவனும் அவனின் அவனாமே, அவனாகவே மாறி இருக்கக்கூடிய நிலை. அப்ப இறையாக மாறி இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு நம்ம வருகிற போதுதான் இங்க உடல் மன துன்பங்கள் முற்றுமாக அருந்துவிடும். ஏன்னா உடல் மன 2 துன்பங்களுக்கும் அடிப்படை என்ன? பதிவுகள் தான் காரணம். என்ன? பதிவுகளுடைய வெளிப்பாடு உடலிலே நோய், மனதிலே குழப்பம், வாழ்க்கையில சிக்கல் இல்லையா? இதெல்லாம் உள்ளத்திலே களங்கம், இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்குன்னா பதிவு இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் எங்க இல்லையோ அங்கதான் பதிவுகள் அற்று போகும். பதிவுகள் அற்று போகக்கூடிய ஒரே இடம் அவனில் அவன் லயமாகி இருக்க வேண்டும். அவன் லயமாகணும்னா என்ன பண்ணணும்? வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்றனவும் தீயினால் தூசாகும் செப்பாளோர் என்பாவாய். இல்லையா? வாயினால எப்போதுமே இதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும், மனசுல போட்டு சொல்லிட்டே இருக்கணும். வாய் எப்போதும் இந்த தத்துவங்களையோ இல்ல இந்த விஷயங்களையோ பேசிக்கொண்டு இருக்கணும், அதை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கணும். இந்த 2 விஷயத்தையும் நீங்க வச்சுட்டீங்கன்னா, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க, இந்த 2 விஷயங்களையும் மனதுக்குள்ள கொண்டு வந்துட்டே இருக்கிற போது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களும் தீர்ந்து போகும். அப்பதான் உடல் மன ஆரோக்கியம் கிடைக்கும் என்பதற்கான முழு கலையையும் கொடுத்ததுனால்தான் இது ஒரு முழுமை நல வாழ்க்கைக்கான கலை. உடலுக்கு மட்டுமல்ல, உயிருக்கு மட்டும் தனியாக இல்ல, உடல் உயிர் மனம் அறிவு அத்தனைக்கும் சேர்த்த ஒரு கலை என்பதனால்தான் இது முழுமை நல வாழ்க்கைக்கான கலை அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. இதை முறையாக பயின்று கொள்வோம், முறையா செய்யலாம், வாழ்க்கையில சிக்கல் இல்லாம வாழ பழகி கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அறிமுக உரை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்க சொல்லி கேக்குறாங்க அன்பர்கள். குறைஞ்சிருக்காமா? ஆமா, கொஞ்சம் குறைவா இருக்குங்க ஐயா. ஹெட்செட் போட்டோ கிளியரா இருக்கு, பட் நம்ம ஓப்பன்ல வச்சோம்னா கொஞ்சம் கம்மியா வருதுங்க ஐயா வாய்ஸ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, ஐயா அவர்கள் இந்த மனவளக்கலையில பயிற்சி, உடல் பயிற்சி, மனதுக்கான தவம், 5 அளவு முறை, பல தவ முறைகள் எல்லாமே நமக்கு எடுத்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது சார்ந்து உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருக்குது அப்படின்னா ஐயா கிட்ட நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேள்விகளை மட்டும் சுருக்கமா கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக ஓப்பல் மோட்டரோலா, அன்மியூட் செய்து உங்களுடைய பெயர் ஊர் சொல்லிட்டு பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடமா. ராமநாதபுரம், சென்னை. எனக்கு 78 இயர்ஸ் ஆச்சு. சென்னையில இருக்கேம்மா. இப்போ நான் 50வது வெட்டிங் டே கொண்டாடணும் போன மாசம். நல்ல இப்போ வாழ்க்கையில் இருக்கும்போது இவர் சார் சொல்ற மாதிரி அது ரெண்டுமே ஆசை பாசம் மூடாது. குழந்தைங்க பேர பிள்ளைங்களாம் இருக்காங்க. எனக்கு கல்யாணம், அவனுக்கு பூனல் போடணும், அதெல்லாம் ஐயா பூனல் போடலாம் இப்போ முடிஞ்சது. அதனால அது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்றேன். தவம் பண்றோம், 3 தவத்துல பார்ட்டிசிபேட் பண்றேன்.
இன்னைக்கு அபுதாபி 11:30 மணிக்கு இருக்கு, அது பண்ணுவேன். அதனால அதை பேலன்ஸ் பண்ண முடியல. எனக்கு ஏதாவது உபாயம் இருக்கா சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நிறைய தவம் செய்யறாரா, அவருக்கு ஒரு ஏதாவது கொடுங்க பேலன்ஸ் பண்றதுக்கு அறிவுரைன்னு சொல்றாங்க. சொல்றேன் ஐயா. ஐயா உங்க பேர் சொன்னாங்க, மறந்து போச்சு, அப்பதான் ஆன் பண்ணேன். ஐயா பாஸ்கர். பாஸ்கருங்களா? பார்த்துக்கன்னு நினைக்கிறேன். அலியால். ஆமா. ஓகே சார், சொல்லுங்க சார். ஐயா, தவம்ங்கிறது மனதுக்கு ஒரு முழுமை தன்மையை கொடுக்கும்னாக்க ஆகாது. தவம் ஒரு மனசுக்கு வலிமையை கொடுக்கும், ஆற்றலை பெருக்கும். நீங்க எந்த செயல் செய்யணும்னாலும் ஒரு துணிச்சலை கொடுக்கும். ஆனா அந்த செயல் நல்லதா கெட்டதான்னு யோசிக்காது. அப்ப நல்லதா கெட்டதான்னு யோசிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? சிந்திக்கணும். இந்த எண்ணம் எழுந்தா இந்த எண்ணம் அகத்தாவில நான் செய்யறேன். அகத்தாய்வு எப்ப செய்றீங்க? வாரம் செய்வேன். டைம் கிடைக்கும்போது செய்வேன். எப்படி செய்றீங்கன்னு கேக்குறேன். இப்போ காத்தால என்ன நினைக்கிறோமோ, யாருக்கும் தப்பா பேசி வாக்கிங் போக தப்பா பேசுவோம், அவங்க என்ன சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி நினைச்சேன். ஞாபகப்படுத்திப்பேன். இப்போ இது ஞாபகப்படுத்துறது மட்டும் பெருசு இல்ல. இப்போ ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா கூட, இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்க சொன்னதே எடுத்துக்குவோம். இப்ப நம்ம யார்ட்டா ஒருத்தர் தவறா சொல்லிட்டோம், இல்ல தவறா பேசிட்டோம் அப்படின்னா, தவறா நினைச்சிருக்கோம்னா அதை பத்தி எல்லாம் யோசிப்பீங்க, அவ்வளவுதானே? ஆமா சார். என்ன ரிப்ளை கொடுக்கலாம், என்ன ரெமெடி கொடுக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறீங்க. அந்த யோசிச்சதோட நின்னு போயிடுது. ரெமெடி அடுத்தாப்புல மறுபடியும் வரும்போது அதே மாதிரி தவறுகள் மறுபடியும் செய்யறோமா, செய்யாம இருக்கிறோமா? அப்போ செய்துட்டு தானே இருக்கிறோம். அப்ப என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி லெவல், மைண்டோட ஃப்ரீக்வன்சி லெவல் கோபம் தான் ஜாஸ்தியா இருக்கு. அதை வேற யாருக்கையோ கோபத்தை காட்டிடும். அதுதான் சொல்றேன். இப்போ மன அலைச்சூழல் வேகம் பீட்டா ஃப்ரீக்வன்சில இருந்து ஆல்பா ஃப்ரீக்வன்சிக்கு வருவதா தபம். ஓகே. இப்போ நீங்க பீட்டா ஃப்ரீக்வன்சில தான் உங்களுக்கு கோபம்ங்கிற ஒரு செயல் உருவாகும். ஆமா. ஆல்பா ஃப்ரீக்வன்சிக்கு வந்துட்டா அமைதிங்கிற நிலை தான் இருக்கும். அது எப்படி சார் வரும் சார்? இவ்வளவு சீக்கிரம் வராது இல்லையா? அது சீக்கிரம் வராது. இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை தான் வச்சுங்களேன். இது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை இல்ல, அவ்வளவு சீக்கிரம் வராதுல்ல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இப்ப நமக்கு மனசுல ஒரு ஆசோலேஷன், ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையில வேவரிங் மைண்ட். அப்ப என்ன பண்றீங்க நீங்க? போறோம், நம்ம செய்யற செயல் மேல நமக்கே ஒரு விருப்பமோ அல்லது நம்பிக்கையோ இல்லை அப்படிங்கறதுதான் காரணம். செய்யறோம், எதுக்கு செய்யறோம் அப்படின்னா எல்லாரும் செய்யறாங்க, நானும் செய்யறேன். அப்ப நாம விரும்பல, நான் இதை செஞ்சேன்னா எனக்கு இந்த நிலையை நான் அடைய முடியுங்கிறது மேல எனக்கு ஒரு முழு நம்பிக்கை வரல. அது வந்துச்சுன்னா இது தானா வந்துடும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ சினம் வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, உங்களுக்கு கோவம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல, வராதுன்னு நினைக்கிறேன். ஆனா எப்பயாவது வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம கோவப்பட்டுறோம், வந்துட்டானே இருக்கு. இப்ப நீங்க இப்படி யோசிச்சு ஓரமா போயிடும், வெளியில போய் உட்காந்துருவோம். நீங்க கோவம் வரும்போது அந்த தற்சோதனை பயிற்சி செய்திருக்கிறீங்களா? கோபம் வரும்போது தற்சோதனை பயிற்சி செய்திருக்கிறீங்களா? இல்ல சார், அதுதான். இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கோபம் வரும்போது உங்க உடம்புல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு கவனிங்க. ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது இதுதான். கோபம் வரும்போது அதெல்லாம் அப்புறம் தான் ஐயா. அதுக்கு முன்னாடி உருவாகக்கூடிய ஒரு சிம்டம்ஸ், உங்க உடம்புல ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் என்ன உருவாகுது, எப்போ கோபம் உருவாகுது சொல்லுங்க. நான் ஒரு உதாரணம் சொல்லவா? இப்ப என் உடம்புல யாராவது ஒருத்தர் பேசுனாங்கன்னா, பேசும்போது பேச பேச என்ன உடம்புல சூடு உருவாகும். ஹீட் தான் ஃபர்ஸ்ட் உருவாகிறது. அந்த ஹீட்டினுடைய வெளிப்பாடு தான் உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்துறது, ஹேர் சர்க்குலேஷன் அதிகப்படுத்துறது, எல்லாமே கூட்டம். அந்த ஹீட் எங்க உருவாகுதுங்கிறத கண்டுபிடிங்க. அத கொஞ்சம் கவனமா ஒரு விழிப்பு நிலையோட இருந்து ஒரு வாரத்துக்கு நம்ம இதை பயிற்சி வச்சுக்குவோம். ஒரு ஹீட் உருவாகுதுன்னு சொல்லியிருக்கிறாரு, அது எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவனிக்கணும். யாராவது ஒருத்தர் பேச ஆரம்பிக்கும் போதே பேசும்போது நம்ம உடம்புல எங்க அந்த பிரச்சனை உருவாகுதுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா
அங்க இருந்து எப்படி அந்த ஹீட் உடம்பு முழுக்க பரவி உங்க உடம்ப கெடுக்குதுன்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சரியா? நீங்க செய்து பாருங்க. அதுக்கப்புறம் ஓகே அடுத்த முறை நான் வாய்ப்பு இருக்கிற போது அடுத்த மாதம் ஓகே. நீங்க அந்த இதுல அதே சாட் கேள்விகள் பாக்ஸ் வரும். ஃபோன் நம்பர் போட்டுருங்க. நான் அப்புறமா இப்ப ஓகே. எங்க இருக்கீங்க? இது ஆலியார்ல இருக்கீங்களா நீங்க? இல்லையா, நான் கூடலூர், ஊட்டி கூடலூர். கூடுதா? ஓகே ஓகே. தேங்க்யூ. நான் அடுத்த மாதம் மறுபடியும் இதே மாதிரி வரும்போது நான் உங்ககிட்ட இதுக்கான ஓகே விளக்கம் சார். சொல்றேன். நீங்களும் எனக்கு அனுபவமா சொல்லணும். தேங்க்யூ சார். நீங்க டெஃபினட்டா. ஃபர்ஸ்ட் கேளுங்க, நீங்க செஞ்சு பாருங்க, ரொம்ப செஞ்சுட்டு சொல்லுங்க. நன்றி சார். ஓகே. நல்லது, நல்லது. வாழ்க தவிர்த்துட்டே இருந்தேன். ஓகே. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சேட் பாக்ஸ்ல ஐயா நம்பர் போடுறோம், நோட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக கூகுள் பிக்சல். அன்மியூட் செய்து உங்க பெயர் ஊர் சொல்லிட்டு பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ராஜாராமன், சென்னை பாழாங்கல் பேசுறையா. சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. ரொம்ப அருமையான அறிமுகம் கொடுத்தீங்க. நன்றி ஐயா. மனவளம் அடித்துக்கு காரணம் கொடுத்தீங்க. தவம், தற்சோதனை, அனுமானம், பத்தியம், அதெல்லாம் பத்தி 5 பத்தி சொன்னீங்க. நல்லா இருந்தது. எனக்கு 2 கேள்வி இருக்கு மனசுல. சொல்லுங்க. ஒன்று நம்ம உடற்பயிற்சி சம்பந்தப்பட்டது. உடற்பயிற்சி பண்றோம். கை பயிற்சியில 7ஆம் நிலை பண்றோம்ல, கை கப்ப மாதிரி முட்டில வச்சு சுத்துறமே, அதனால நாம் என்ன பயனடைகிறோம்? 7வது நிலை பயிற்சி இல்லையா? ஆமா. 7வது நிலை பயிற்சியில வரும்போது இந்த மேல் வாதம்னு சொல்லுவாங்கல்ல, கையினுடைய மேல் படத்துல இந்த ஷோல்டருக்கு இந்த சைட்ல எல்லாம் கடுப்பு ஏற்படும், இல்ல ஒரு மாதிரி குடைச்செல்லாம் வரும் பாருங்க, அது குறையும். அதே சமயத்துல உங்களுடைய இடுப்பு வரைக்கும் உள்ள உறுப்புகளும் நல்ல பிளட் சர்க்குலேஷன்ஸும் ஃபார்ம் ஆகும். நல்லா இடுப்பும் இந்த மூட்டுகள் பலம் பெறும்னு சொல்லியிருப்பாங்க. அதுல மூட்டுகள் எல்லாம் பலம் பெறுவதற்கு இந்த பயிற்சி ரொம்ப நல்லா உதவி பண்ணும். அதுக்கு நின்றபடியே பண்ணலாம். ஏன் அப்படி குடிஞ்சு பண்ணணும்? அந்த பொசிஷன் மாறுது இல்லையா? நம்ம எல்லாமே பொசிஷன் தான். இங்க 2 விஷயம் முக்கியம். ஒண்ணு இருப்பு, இன்னொன்னு இயக்கம். அந்த பொசிஷன் மாறும்போது பிளட் சர்க்குலேஷனும் அதுக்கு தகுந்தாடி மாறும். கிராவிடேஷனுக்கு தகுந்தாப்படி பொசிஷனை மாத்தி பிளட் சர்க்குலேஷனோட இன்க்ரீஸ் பண்ணி அதே இடத்துல ஆப்போசிட்ல ஏர் சர்க்குலேஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்றது. ஓகே, இப்ப என்ன புரிஞ்சுதா? நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. அப்ப அங்க இருக்கிற தடைகள் நீங்குங்கிறதுக்காக கொடுக்கணும். சரி, இப்ப அடுத்த கேள்வி நீங்க சொன்னீங்க அஷ்டாங்க யோகத்துல ஏம நியமம் சொன்னீங்க. அந்த ஒரு 4 உடல் சம்பந்தப்பட்டது, பின்னாடி மன சம்பந்தப்பட்டு சொன்னீங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, ஏம நியமம்ங்கிறது மனவளைக்கடல எங்க வருது, எந்த இடத்துல ஃபாலோ பண்றோம் சொல்லி தராங்களா? டெய்லி நீங்களே சொல்றீங்களே, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், இது நியமம். சரி. துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன், இது நியமம். ஓ, அப்படி வருது. அது அழகா சொல்லிட்டீங்க நீங்க. சிம்பிளா சொன்ன அவ்வளவுதான். எது செய்யக்கூடாதுங்கிறது, துன்பம் கொடுக்க கூடாது. முதல்ல துன்பம் நீக்கி வாழ்றது நியமம், அவ்வளவுதான். இது நம்ம சொல்லிட்டே இருக்கோம், ஆனா இதுதான் நியமம் இப்பதான் தெரிஞ்சு எனக்கு. ரொம்ப நன்றியா, நல்ல வணக்கம் கொடுத்தீங்க. நன்றியா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக அருணதி சாந்தி கண்ணன் அம்மா அவர்கள். ஐயாட்ட பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப உடற்பயிற்சி பண்ணா சில டைம் தவம் பண்ண முடியாத சூழ்நிலை இது. தவம் பண்ற மாதிரி இருந்தா சில டைம் உடற்பயிற்சி பண்ண முடியும் வருது, இல்லைன்னா தற்சோதனை பண்ண முடியல. இந்த மாதிரி சூழ்நிலையில எதுக்குயா இது மாதிரி அமையுது? நம்ம எல்லாமே பண்ணணும்னு பாக்குறோம், ஏதோ ஒண்ணு கொஞ்சம் குறையுது, அதனாலதான் அந்த இது எல்லாமே மாறுது. நீங்க உடற்பயிற்சி என்ன பயிற்சி செய்யறீங்களோ அதுலயே இந்த நாளையும் கொண்டு வந்துடலாம். உடற்பயிற்சி தான் நீங்க பண்றீங்கன்னா அந்த உடல்லயே மனதை வச்சு ஒவ்வொரு உறுப்புகள் மேலயும் கவனமா வச்சு தவம் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே அதுவே தவமாக மாறிடும். கரெக்டா? சரியா? சரியா. தவம்னா ஒரே ஒண்ணுதாம்மா. தவம்னா என்ன? எதை நினைச்சாலும் அதுவாக மாறணும். அப்ப நீங்க எந்த உறுப்பை கவனிக்கிறீங்களோ அந்த உறுப்பாகவே மாறணும். இது தவமாக மாறிடும். சரி சரி. அப்படி அந்த உறுப்பா மாறினீங்கன்னா அந்த உறுப்புல இருக்கக்கூடிய பாதிப்புகளும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், புரியும். அப்ப புரியும். அப்ப அந்த பாதிப்புகளை சரி பண்ணணுங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா அது தற்சோதனை. சரி. அப்ப உடற்பயிற்சியிலே இதை கொண்டு வந்துடலாம். கூட 9 மைய தவம் இருக்குன்னு வச்சுங்க, இல்லைன்னா ஒரு ஆக்னி தவம்னு வச்சுங்க.
ஆக்னி தவத்தை ஒழுங்கா நீங்க சரியா கவனிச்சு செஞ்சுட்டே வந்தீங்கனாலே அந்த ஆக்னி தவமே உங்களுக்கு எல்லா துன்பத்துக்கும் போக்குறதுக்கான வழியையும் காட்டுறோம். அபுதாபி தவம் கிராஸ் ஆகுது வேற ஸ்பேஸ் யாரோ ஒருத்தரா ஆன் பண்ணிருக்காங்க. ஆன் பண்ண ஒன்றும் வரல அதாங்க. ஓகே, தேங்க்யூமா. அப்போ ஆக்னி தவம் நீங்க பண்ணுனீங்கனாலே அதுலயே வந்து ஹார்மோன்ஸ் எல்லாம் இம்பேலன்ஸா இருக்கிறதெல்லாம் சரி பண்ணும். உங்க உடம்புல இருக்கக்கூடிய குறைபாடுகளை குறைக்கும். இப்போ ஒரு உதாரணம் சொன்னனே, இப்போ நம்ம எப்போதும் நமக்கு வந்து ஒரு வெறுப்பு, ஒரு ஒரு விதமான அடுத்தவங்க மேல ஒரு கோபம், இதுதான் நம்ம கிட்ட இன்னைக்கு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்குதுல்ல. ஆமா ஐயா, ஆமா. அத இந்த குறைச்சிக்க தானே வெறுப்பு இத வந்து போக்குறது எப்படி? ஆக்னி தவம் செய்யும் போது மனசு வந்து தன்னை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்குது இல்லையா? விழிப்பு நிலை கூடுது. அப்ப விழிப்பு நிலை கூடும்போது இங்க யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாதுங்கிற எண்ணமும் சேர்ந்து உருவாகுது இல்ல? இது தற்சோதனையாக மாறிடும். ஓ, சரி சரியா. அதனாலதான் நீங்க ஏதோ ஒண்ண ஒழுங்கா பிடிச்சீங்கனாலே அதுக்குள்ளேயே எல்லா பயிற்சியும் நீங்க கொண்டு வந்துடலாம். சரியா சரியா. அதனால கிடைக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்துங்க. ஒரு 1/2 மணி நேரம் கிடைச்சாலும் அந்த 1/2 மணி நேரத்துல எல்லாத்தையும் சேர்த்து நீங்க மிங்கிள் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் எப்பவும் அந்த மைண்ட்ல வந்து அந்த வேதாத்திரியத்தையே நினைச்சிட்டு இருக்க மாதிரியே தான் சூழ்நிலை அமைஞ்சிருது ஐயா, கொஞ்சம் கொஞ்சமா. சரியா, நல்லது நல்லது நல்லது. மிக்க நன்றி ஐயா, நன்றி. சசிகலாமா, நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். என்பதாக சேஷாஸ்ரம் ஐயா அவர்கள். ஐயா நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயா எனக்கு நீங்க ஒரு இந்த செல்ஃப் கரெக்ஷன் பத்தி ஒரு இடத்துல சொன்னீங்க. செல்ஃப் கரெக்ஷன் சில நேரத்தில் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னாக்கா அது how can I go back and correct the same with medicine or correction whatever it is? இப்போ ஒரு இடத்துல தவறு செஞ்சுட்டோம்னு தெரியுது. அப்ப நம்ம வந்து அதுக்கு அது மேல் பதிவு சாமி மேல் பதிவுன்னு சொல்றாரு இல்லையா? பாவப்பதிவுகள் போக்கும் முறைகள்ல. அது மாதிரி ஒண்ணு மெடிசன்ஸை எடுத்துக்கிட்டு அந்த மெடிசனை எடுத்துக்கிட்டு வரணும். அந்த மெடிசன்ஸை வச்சு நம்ம வந்து அதுவே வாழ்க்கைய மாத்திரக்கூடாது. அந்த மெடிசன்ஸோட நம்மளுடைய பயிற்சிகளையும் சேர்த்து செஞ்சு மெடிசன்ஸை வந்து எவ்வளவு சீக்கிரம் குறைக்க முடியுமோ குறைச்சுக்கணும். இல்ல மெடிசன்ஸ் ஐ மீன் தி கரெக்ஷன்ஸ், நாட் தி மெடிசன். கரெக்ஷன் இல்ல, மெடிசனும் ஒரு கரெக்ஷன் தானே. ஓகே ஓகே ஓகே, மெடிசனும் ஒரு கரெக்ஷன் தானே இல்லையா? அதுல எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாரு, இந்த மெடிசன் சின்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா? SIN சின்னு தான். சின்னுன்னா என்னது? பாவம் தான். அப்ப அதுவும் ஒரு பாவம் தான், அதையும் செய்யக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதை குறைக்க பழகணும். அப்ப அதை குறைக்கணும்னா நம்மளுடைய செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்திட்டு சரி பண்ண தெரியணும். அப்ப உடற்பயிற்சியோ இல்ல உணவு முறை மாற்றமோ ஏதோ ஒண்ணு மாத்திக்கிட்டு நம்ம செய்யணும். பட் அது கண்டுபிடிக்கிறதுடைய பவர் அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? நீங்க இப்போ ஒண்ணும் இல்ல, நான் ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கிற போது ஒருத்தர் சொன்னாரு, ஒரு சுகருக்கு ஒரு டாக்டர் வந்து அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ். அவங்க என்ன பண்றாங்களா, இப்போ ஒரு வாரம் உங்களுக்கு நீங்க சாப்பிடுற சாப்பாடெல்லாம் என்னென்ன காய்கறி சாப்பிடுறீங்க, என்னென்ன மாதிரியான உணவு சாப்பிடுறீங்க அப்படின்னு டெய்லியும் எழுதணும். இப்ப காலை என்ன உணவு, மத்தியானம் என்ன உணவு, சாயந்தரம் என்ன உணவு. இல்ல அதுக்கு இடையில நீங்க வேற என்னென்ன சாப்பிட்டீங்களோ அதை சாப்பிட்டதெல்லாம் எழுதிக்கணும் ஒரு சார்ட்ல. டெய்லியும் நீங்க வந்து காலை சாயந்தரம் 2 நேரமும் வந்து சுகரை வந்து செக் பண்ணணும். அப்போ எந்த காய்கறிகளோ இல்ல எந்த உணவு முறை சாப்பிடும்போது இங்க ரைஸ் ஆகுது, எது சாப்பிடும்போது குறையுது தெரிஞ்சிடும். அப்ப தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணணும்? இப்ப வந்து எது சாப்பிட்டா கூடுதோ அதை குறைச்சு அதை கட் பண்ணிடணும். எது சாப்பிட்டா குறையுதோ அதை சேர்த்திட்டு வரணும். இப்படி பேலன்ஸ் பண்ணிட்டே வரும்போது இந்த உணவுலயே நம்ம வந்து சீக்கிரமா அந்த நோயை குணப்படுத்திக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதாக சொன்னாங்க. இதுதான் நாமளும் செய்ய சொல்றோம். நீங்க தினந்தோறும் சாப்பிடக்கூடிய உணவு, நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள், இதையெல்லாம் தினந்தோறும் கொஞ்ச நேரம் நைட்டு படுக்கும்போது ஒரு ஆய்வுக்கு எடுத்துட்டு இந்தந்த உணவு முறைகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில இன்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டே வரும்போது நமக்கிட்ட இருக்கக்கூடிய சிக்கல்கள் தானாகவே பிறப்போகுது. இதுதான் கரெக்ஷன்ஸ், செல்ஃப் கரெக்ஷன். கிரேட் ஐயா, வாழ்க வளமுடன். தேங்க் யூ அம்மா. சசிகலா நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக மாரிமுத்து ஐயா, நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. மாரிமுத்து ஐயா அன்மியூட் கொடுத்துருக்கோம்.
வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு முறை மட்டும் அன்மியூட் டச் பண்ணுங்க ஐயா. முன்னாடி ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துருங்க. ஐயா மாரிமுத்து ஐயா அன்மியூட் கொடுத்துருக்கோம். அன்மியூட் டச் பண்ணுங்க. அந்த மைக் மாதிரி இருக்கிறத டச் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன். டிகேபி செல்வம் ஐயா அவர்கள், நீங்க அன்மியூட் செய்து பேசுங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நான் அரக்கோணம் ஜோதிநகர் மனவளை கலை நல்ல துணை பேராசிரியர் இருக்கேன் ஐயா. வயசு 65ஆவது. ஆனா நல்ல நம்ம கேட்கறக்கு கோபத்துக்கு அருமையான பதில் சொன்னீங்க. நியமம் இதுவும் நல்ல பதில் இருந்தது. அதே மாதிரி நம்ம சுகருக்கும் நல்ல சூப்பரான வைத்தியம் சொன்னீங்க. நானும் சித்தா டாக்டர் இருக்கேன். அத நீங்க உணவு முறையை மாத்தனாவே ஓகேன்றத அருமையான தெளிவா சொன்னீங்க. இல்லைங்க ஐயா, நீங்க அருமையான கருத்து கேள்விக்கெல்லாம் பதில் நல்லா அருமையா இருந்தது ஐயா. அதை கேட்க கூடவும் நல்லா கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு தெரியுது. அந்த வார்த்தைகள் அவ்வளவு கரெக்டா இருக்குது ஐயா. நீங்க சொன்ன வார்த்தைகள் அத்தனையுமே கரெக்டு. ஆனா அந்த கோபம் வரும்போது உள்ளத்துல எங்க வருதுன்னு நினைச்சு அது தச்சோனம் செய்யும் சொன்னீங்க பாருங்க. நான் இதுவரையும் எனக்கு தெரியல. அந்த கேள்வி கேட்டாரு, அந்த கேள்விக்கு நல்ல பதிலுங்க. இதை நம்ம வாங்கிட்டாவே உள்ள வாங்கிட்டாவே அதுக்கு என்னன்றத தெளிவு தாண்டா வந்துருங்க ஐயா. உண்மைதாங்க ஐயா. நீங்க எங்க வருது கோபத்தை கணிச்சு அந்த வெப்பமானது வரும்போது எப்படி இருந்தது நீங்க கரெக்டா எடுத்து சொன்னீங்க. அது எனக்கு ரொம்ப வாழ்க்கையிலையும் பிறருக்கு சொல்லி கொடுத்ததுக்கும் சித்தாவில் இந்த மாதிரி உணவு முறையை மாற்ற சொல்றதுக்கும் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தீங்க மகிழ்ச்சி மூலமா. நீங்களும் நல்லா சொன்னீங்க. நான் அரக்கோணம் ஜோதிநகர் செல்வம் தான் இருந்தேன். நல்லா அருமையா இருந்தது எங்க வார்த்தைகள். கேள்வி எதுவும் இல்லையா. ஆனா உங்களுக்கு வார்த்தை ஒவ்வொரு கேள்வி பதிலும் அவ்வளவு அருமையா பதில் சொல்றீங்க. வாழ்த்துங்க ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். மீண்டும் மாரிமுத்து ஐயா அவர்களுக்கு அன்மியூட் கொடுக்கப்பட்டுள்ளது. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. மாரிமுத்து ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. உடல் ஐயா ஏன் உடல் நலம் வைக்காம மனநலம் வச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப தெளிவா சொன்னீங்க. நம்ம ஒரு சில விஷயங்களை வாழ்க்கையில மாத்திக்கணும்னு நம்ம நிறைய விஷயமா நம்ம அந்த எக்ஸசைஸ் பண்றோம், மெடிடேஷன் பண்றோம், தச்சோதனை கூட பண்றோம். இதை பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், எல்லாமே பண்றோம் ஐயா. ஆனா இந்த பழக்கத்தின் அடிப்படையில சில விஷயங்களை மாத்த முடியாம தவிர்க்கிறேன். அது என்னதான் காரணம்னு தெரியல. ஒன்னும் பெரிய விஷயம் இல்லையா. அதை பத்தின ஆராய்ச்சி சாமி மனதின் 10 படிநிலைகளை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க இல்லையா. உணர்ச்சியில வந்ததுல இருந்து ஆரம்பிச்சு தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம் வரைக்கும் வேகமா ஓடி வந்துரும் அந்த மனசு. அதை பற்றியே பிடிச்சுக்கிட்டே ஓடும். ஆனா ஆராய்ச்சி என்பது நம்ம கிட்ட கொஞ்சம் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். ஏன் அப்படிங்கிற கேள்வியை கேட்டீங்கனாலே போதும். அந்த மாதிரி கேள்வி நம்ம கேட்காத விட்டுறோம். நம்ம எதை இருந்தாலும் என்ன பண்றோம், அந்த பிரச்சனையை கடந்து போகதான் பாக்குறமே ஒழிய அந்த பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னு நம்ம கேள்வி கேட்கறது இல்ல. அது உண்மைதான். அந்த ஏங்கிற அந்த ஆராய்ச்சி வந்துச்சுன்னா தெளிவு வந்துடும். தெளிவு வந்துச்சுன்னா முடிவு எடுக்கிறது ரொம்ப எளிமை. அப்ப நம்ம எதுக்கு போகல, அந்த ஆராய்ச்சி, தெளிவு, முடிவுங்கிற அந்த 3 படிநிலைகளுக்கு நம்ம மனசை இன்னும் உயர்த்தல. கரெக்டா? அதான் அது பழக்கப்பதிவு, இது விளக்கப்பதிவுங்கிறார் மகரிஷி. அப்ப அந்த 3 பதிவுகள் ஆராய்ச்சிக்கு வந்துட்டீங்கனாலே தெளிவு வந்துடும். தெளிவு வந்துச்சுன்னா முடிவு தானாக நீங்க எடுத்துக்குவீங்க. அப்ப அதுல அந்த தெளிவு வந்துருச்சுன்னா முடிவுல நீங்க ஸ்டாண்ட் பண்ணி நிக்கலாம். யார் என்ன சொன்னாலும் நம்ம மாற மாட்டோம். தெளிவு இல்லாதனாலதான் நாம இதுல இல்லைன்னா அதுல, அதுல இல்லைன்னா இதுலன்னு மாறி மாறி ஓடிட்டே இருக்கிறோம். அது காரணம் தெளிவு இல்லை. அந்த தெளிவை உருவாக்குறதுக்குத்தான் நீங்க தவம் பண்ணணும். தவம்னா ஏதோ கண்ண மூடி உட்கார்ந்து இருக்கிறது அல்ல. எதை நினைச்சாலும் அதுவா மாறணும். இப்ப நீங்க ஒரு பிரச்சனையை நினைச்சீங்கன்னா அந்த பிரச்சனையாக நீங்க மாறணும். அப்பதான் அந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிற சொல்யூஷன் உங்களுக்கு தெரியும். கரெக்டா? அதான் நீங்க சொன்னீங்க, பூட்டு இல்லாத சாவி திறக்க முடியாது. பிரச்சனைக்கு அடிப்படையா பிரச்சனை ஒண்ணு வருதுன்னா அதுக்கு தீர்வு இல்லாம பிரச்சனையை கொடுக்காது அப்படின்னு சொன்னீங்க. கரெக்ட் ஐயா. அப்ப பிரச்சனை வர்றதுக்கு காரணமே தீர்வு நோக்கி நம்ம போகணும்னு இருக்கு.
இறைவனுடைய கருணைன்னு நம்ம எடுத்துக்கலாமா ஐயா? கண்டிப்பா. இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை நம்மளால எதிர்கொள்ள முடியுங்கிற அளவுக்கு இருக்கிறதுனால தான் நம்மகிட்ட அந்த பிரச்சனை வருது. அதுதான். அப்ப நாம அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி நம்ம எப்படி வெற்றி கொள்கிறோம், இதுதான் மனவளக்கலையில நாம அடைய வேண்டிய விஷயம். நார்மலா மத்தவங்கள போல கடந்து போனோம்னா அப்ப நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அப்ப கடந்து போறதுல முயற்சி பண்ணாம அதை விளங்கி கொண்டு அதான் ஒரு துன்பத்தை எதிர்நோக்கி நிற்பாயேல்னு சாமி சொல்ல, வந்த துன்பத்தை போக்கி வரும் துன்பத்தை எதிர்நோக்கி நிற்பாயேல் அப்படின்னு ஒரு இடத்துல மகிழ்ச்சி சொல்றாரு. ஒரு துன்பம் வரப்போகுதுன்னா அதை எதிர்த்து நிக்கிற அளவுக்கு ஒரு போல்ட்னஸ், ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, துணிவு இதெல்லாத்தையும் கொடுக்கறது மனவளக்கலை. நல்லது. வாழ்க வளமுடன். அருமையான வளர்க்கணும். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யின் பிறகு கவிதாமா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. ஐயா, அதாவது இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, பிரச்சனையே பிரச்சனைக்கு மாறினோன்னு, அப்ப இன்னும் அதிகமாகாதுங்களா? பிரச்சனையே பிரச்சனையாக மாறும்னு சொல்லல, பிரச்சனையே பிரச்சனைக்கு தீர்வும் அதுலயே இருக்குங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். ஒரு பிரச்சனை உருவாகும் போதே அந்த பிரச்சனைக்கான தீர்வும் அதுலயே இருக்கிறத நீங்க கண்டுபிடிக்க தெரியணும், அவ்வளவுதான். ஐயா, இப்ப வந்து நீங்க சொன்னீங்களே, நம்ம சாப்பிடும் போது எதிர்க்க யாருன்னா உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா அது வருத்தலைகள் அவங்களுக்கும் பாதிக்கும்ல அது? ஆமா, அவங்களுக்கும் பாதிக்கும், நமக்கும் பாதிக்கும். ஆனா அவங்க கிட்ட எப்போ ஒரு 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 நெகட்டிவ் உருவாகுதோ அதை எதிர்க்கிற சக்தியும் அவங்க கிட்ட தானா உருவாகிடும். இப்போ ஒண்ணும் இல்ல, இந்த ரோட் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குடிசை போட்டுட்டு அப்படியே குடிசையில இருப்பாங்க, சாக்கடை பகுதியில வாழ்வாங்க. ஒரு சின்ன ஒரு குடிசைக்குள்ள எல்லாரும் இருப்பாங்க, ஒரு ஹைஜெனிக்கா இருக்காது. ஆனா அவங்ககிட்ட இருந்து அந்த கிருமிகள் உருவாகும். ஆனா அந்த கிருமியை உருவாக்குறவனுக்கு அதை எதிர்கொள்றதுக்கான திறமையும் அதுக்குள்ளேயே வந்துடும். ஒண்ணும் இல்லம்மா, நமக்கு வந்து தடுப்பூசி போடுறாங்கல்ல, அது மாதிரிதான் தடுப்பூசியில என்ன பண்றோம், ஒரு கிருமி எதிர்க்கணும்னா அதே கிருமியை நம்ம உடம்புக்குள்ள செலுத்துறது. இப்போ கொரோனாவை எதிர்க்கணும்னா கொரோனா வைரஸை நம்ம உடம்புக்குள்ள ஆர்டிபிஷியலா செலுத்துறோம், உள்ளுக்குள்ள செலுத்திட்டு இன்ஜெக்ஷன்ஸ் மூலமா செலுத்தி விட்டா இது உடம்புக்குள்ள போய் இருக்கும். அப்போ இன்னொரு கொரோனா வைரஸ் அதுக்குள்ள வரும்போது அதை எப்படி எதிர்த்து போராடி அழிக்கிறதுங்கிற திறன் அதுக்கே உருவாயிடும். இதுதானே தடுப்பூசி. அது மாதிரிதான் ஒரு பிரச்சனை உருவாகும் போது அந்த பிரச்சனைக்கு தீர்வும் அவனிடத்திலேயே உருவாகிடும். அதனால அவனுக்கு எதிர்ப்பு சக்தி கூடிரும், நமக்கு எதிர்ப்பு சக்தி இருக்காது. ஐயா, இன்னொன்னு அவன் சொன்னீங்களா, அது ஒரு அது சொல்லுங்கய்யா. எதுமா? அவன் அந்த பாட்டு திருமூலர் பாட்டா? திருமூலர் பாடல் நான் சொல்றேன். அவனும் அவனை அறியார். அந்த வார்த்தை நல்லா தெளிவா இருக்கு. அவனும் அவனை அறியார். இப்ப நானும் சரி, இறைநிலையும் சரி, ரெண்டு பேரும் ஒருத்தரை புரிஞ்சுக்கிடல. அவனை அறியில் இந்த இறைநிலையை அறிஞ்சுட்டா அறிவானும் இல்லை. அப்போ தெரிஞ்சுக்கும் போது நானே அதுவாக இருக்கிறதுனால அந்த இடத்துல தெரிஞ்சுக்கக்கூடியவனாக இருக்கிற இடத்துல நான் இல்ல. அதனாலதான் கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சவனுக்கு இது தெரியும் சொல்ல முடியாது, தெரிஞ்ச மாதிரி பேசுறவனுக்கு முழுசா தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அவனும் அவனை அறியல், அவனும் அவனை அறியல், அவனும் அவனின் அவன் ஆமே, அவனின் அவன் ஆமே அப்படிங்கிறார். ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்களே, ரெண்டு பேரையும் தெரிஞ்சுட்டா நாம வந்து இறைநிலை யாருன்னு தெரிஞ்சுட்டா நாமளே இறையாக இருப்போமே அப்படிங்கறதான் திருமூலர் அழகா அந்த பாடல்ல சொல்றாரு. அருமைங்கய்யா, நன்றிகளையா. ஆனா உங்க சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்குங்கய்யா. இப்ப வந்துருச்சுங்கம்மா, சவுண்ட் இப்ப கிளியரா வந்திருக்கு. இல்லையே, எங்களுக்கு கம்மியா இருக்குமா? உங்க சிஸ்டத்துல கொஞ்சம் வச்சு பாருங்கம்மா, நான் வச்சுட்டேன், ஃபுல்லா எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். இப்ப ஃபுல்லா வச்சிருக்காரு, கிளியரா இருக்கு. இப்ப கேட்டு பாருங்கம்மா, நீங்க கொஞ்சம் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. நான் இன்க்ரீஸ்ல தான் இருக்கு, ஆனா கூட எங்களுக்கு சவுண்ட் லோவா கேக்குது, என்னன்னு தெரியல. நான் கேட்டுக்கிறேங்கய்யா அப்புறமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா கவிதாமா. உங்களுக்கு கிளியரா இருக்குல்லம்மா? எனக்கு கிளியரா இருக்குங்க என் சைடு. ஹெட்போன் இல்லாமலே கிளியரா இருக்குதானே?
கிளியரா இருக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன். கனகராணி அம்மா, நீங்க அன்மியூட் செய்து பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. சவுண்ட் எல்லாம் கிளியரா இருக்குங்க ஐயா. சொல்லுங்க. அதாவது வந்த துன்பம் ஏற்று சகித்து அதனை போக்க வழி கண்டு முறையோடு இன்பம் மாற்ற எந்த துன்பம் வரினும் எதிர்த்து நிற்பாயில் இன்பமே மிகுதிப்படும் துன்பம் தோல்வியுறும்னு மாதிரி செய்ய சொல்லியிருக்கிறாரு. எல்லாம் செய்யறோம். ஆனா ஏதாச்சும் ஒரு சிக்கல் வந்த உடனே அதை நம்மளுக்கு தீர்க்கிறதுக்கான அந்த விழிப்பு நிலையும் கொடுத்திருக்கிறாரு. பொறுமையா பண்றோம். அதை நம்ம விழிப்பு நிலையில பண்றதுக்குள்ள அந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்துட்டாலே ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் தான் வந்துருதுங்க ஐயா. இன்னும் அந்த ஃபர்ஸ்ட்ல அது வந்துருது. அதுக்கப்புறம் தான் நம்ம சிந்திச்சு அதை சரிப்படுத்துறோம். ஆனா ஃபர்ஸ்ட்லயே நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரி வந்தது அப்படின்ட்டு அந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துருது. அது எதனாலங்க ஐயா? ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம். நம்மளோட ஒவ்வொரு செல்கள்லயும் அந்த பதிவுகள் இருக்குல்ல. ஒவ்வொரு செல்கள்லயும் இந்த பழக்க பதிவுங்கிறது இருக்குல்ல, அதை நம்ம மாத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். நாமளே இப்போ நானே இவ்வளவு பேசிட்டு இருந்தாலும் கூட சில நேரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பதட்டம் ஆயிடுறோம்ல. அப்போ அந்த பதட்டம் வர்றதுக்கு காரணம்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு செல்களும் ஆக்டிவேட் ஆயிடுது. அப்ப அந்த செல்கள்ல இருக்கக்கூடிய பதிவுகளையே மாற்றி அமைக்கணுங்கிறதுக்கு தான் உடற்பயிற்சி சாமி கொடுக்குறாங்க. அப்ப இந்த உடற்பயிற்சி செய்ய 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 உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் தன்னுடைய பதிவுகளை மாத்திக்கிறோம். அதனாலதான் உடற்பயிற்சி செஞ்சாலே வினைப்பதிவுகள் போகும்னு சாமி சொல்லுவாங்க. அப்ப அந்த பதிவுகளை மாற்றி அமைக்கிறதுக்கான பக்குவம் அந்த உடல் செல்களுக்கு வரும்போதுதான் அதை மாத்திக்க முடியும். அது யாரா இருந்தாலும் சரி, அவ்வளவு சீக்கிரம் அது நடக்காது. சாமியாகவே இருந்தாலும் சரி, மகரிஷியாக கூட ஒரு பேஜ்ல இருந்து சாமி சொல்றாங்கல்ல, நம்ம எவ்வளவு பெரிய குருவாக இருந்தாலும் ஒரு கவலைன்னு மனசுல வந்துருச்சுன்னா எல்லா நிகழ்வுகளும் வந்துரும், உள்ள எல்லா பிரச்சனைகளும் உள்ள வந்துரும். அதனால நம்ம தவம் பண்றது பயிற்சி பண்ணும் போதெல்லாம் எப்படி இருப்போம்னா ஓரளவுக்கு அப்படியே தெளிந்த நீரோடை போலதான் இருப்போம். குளத்துல அப்படியே தெளிவா இருக்கும்ல நீர் தண்ணி, அது மாதிரிதான் நமக்கு தெரியும். ஆனா நம்ம இருக்கக்கூடிய எல்லா குப்பைகளும் இவ்வளவு காலம் செஞ்ச வினைப்பதிவுகள் எல்லாமே எங்க இருக்குன்னா உள்ளதான் அடங்கி இருக்கு. அது எழுச்சி பெறாம நம்ம பாத்துக்கிறோம் இந்த பயிற்சி பண்ண. நம்மகிட்ட ஏதாவது ஒரு சில விஷயங்கள் உள்ளுக்குள்ள போகும்போது, ஒரு நெகட்டிவ் உள்ள போகும்போது உள்ள இருக்கிறது எல்லாமே வெளியில வரதான் செய்யும். ஒண்ணு உள்ள போடவும் உள்ள ஏற்கனவே இருந்ததெல்லாம் வெளியே வரதான் செய்யும். அது வெளியில வராம இருக்கிற அளவுக்கு நாம முயற்சி பண்ணணும்னா இப்போ நம்ம இந்த பிறவியிலேயே நம்ம முழு நிலையும் அடைய முடியாது. அதெல்லாம் சாமி சொல்லுவாங்களே, இந்த பயிற்சிகளை தொடர்ந்து 3 தலைமுறைகள் செய்துட்டு வரும்போது 3வது தலைமுறை ஒரு தெய்வீக தலைமுறையாக இருக்கும்னு சாமி சொல்லுவாங்கல்ல. இப்போ அந்த நிலைக்கு நம்ம போறதுக்கு நாம இப்போ கொஞ்சம் நாம செய்யறதெல்லாம் இப்போ ஒரு அடித்தளம் இடுறோம். நம்மளுடைய சந்ததிகளோ அல்லது நாமளே தானே அடுத்த பிறவிக்கு வரப்போறோம். அப்ப வரும்போது நாம இன்னும் இப்ப செய்யற இந்த பயிற்சிகள் எல்லாம் என்ன ஆகும், நம்மளுடைய அடுத்த பிறவிகள், அதாவது நம்மளுடைய பசங்க, நம்மளுடைய பேர பிள்ளைகள் வரும்போது அங்க துன்பம் இல்லாத நிலைக்கு மாறும். அங்க அந்த விழிப்பு நிலையை கூட்டும். இதை நீங்க இப்பவே பார்க்கலாம். நீங்க பயிற்சி பண்ண உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய பேர பிள்ளைகளோ இருப்பாங்கல்ல, அவங்க அந்த துன்பங்கள் குறைய, அவங்க கிட்ட அந்த துன்பங்கள் வராம இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். நம்ம எந்த அளவுக்கு செய்யறோமோ அந்த அளவுக்கு அவங்க நல்லா இருப்பாங்க. சரிங்க, அது புரியுதுங்க. அதான் நம்ம என்ன தவம் பண்றோம், பயிற்சி பண்றோம், மன்றம் எல்லாம் போறோம். ஆனா ஏதாச்சும் ஒரு சிக்கல்னு வந்தோன்னா ஒரு கவலை வந்துடுது. நம்மளும் நார்மலா ஆன மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த தீர்வு நடக்கிறது சரி, அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துருதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்ததுங்க. அது இப்ப முதல்ல விட இப்ப கம்மியா இருக்கும் பாருங்க. முதல்ல நீங்க ஸ்டார்டிங்ல செய்யும் போது இருந்த அந்த பதட்டம் இப்பெல்லாம் சர்வம் கொஞ்சம் அது சீக்கிரமா அதுல இருந்து வெளியில வந்துடுவீங்க. முதல்ல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கு 1 மாசம் ஆகுதுன்னா இப்போ ஒரு 10 நாள்ல வெளியில வந்துடுவீங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். கண்டிப்பா அது உண்மைதாங்க. அது டெவலப், அதுவே பெரிய டெவலப்மெண்ட் இல்ல. ஆமாங்க ஐயா. இன்னொரு கேள்வி. இப்ப நம்ம கவியில ஒரு கவி படிச்சுட்டே இருப்பாங்க. குரு வணக்கத்துல அன்பில் உருவாகி அறிவில் கருவாகி அன்னை வடிவான தந்தையே அப்படின்னு பாடுறோம் இல்லைங்களா? அந்த முதல் லைன் அர்த்தம் என்னங்க இல்லையா? இப்ப அன்பில் உருவாகி தெரியுது, அறிவில் கருவாகி அப்படின்னு அடுத்த லைன் வருது. இந்த முதல் லைனுக்கு என்னங்கய்யா அர்த்தம்? இது சாமி எழுதின பாடல் அல்ல.
சாமி எழுதின பாடல் இல்லைங்களா ஐயா? இல்ல இல்ல, இது வந்து அவங்க அந்த பாடகர் அந்த அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த பாட்டை பாடினாங்கல்ல, அவங்க சாமியை பார்த்து சாமி கிட்ட வந்து பயிற்சி எடுத்துட்டு அவங்க எழுதி சாமி கிட்ட பாடின பாட்டு அது. அப்படிங்களா ஐயா? சரி சரி. அதுல சில இது இருக்கும். அது அன்பில் உருவாகி அறிவில் கருவாகினா, அறிவுங்கிறது எது? தெய்வீகம் தானே, அறிவே தானே தெய்வம். அறிவுங்கிறது தெய்வம். அந்த தெய்வமே அங்க கருவாக உருவாகி இருக்கிறது. அப்போ குருவே தான் இங்க யாராக வந்திருக்கிறா? தெய்வமே தான் இங்க குருவாக வந்திருக்கிறது. அதனாலதான் சாமி கூட பாடும்போது சொல்லுவாங்க இல்லையா, இறைவா என் குருவாய் வந்தாய். அதுதான் அந்த இடத்துல அவங்க அந்த அறிவில் கருவாகி அப்படிங்கிற வார்த்தையை அவங்க போட்டு சொல்லியிருக்காங்க. நான் என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, இப்ப நீங்க சொன்னதான் என் அறிவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொன்னேன். ஆனா அது எனக்கு தெரியுதோ இல்லையோ, நான் யாரையாச்சும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்களும் அதே தான் சொல்லியிருக்கிறீங்க. நல்லதுமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் கனகராணியம்மா. நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக லீலோ வினாத்துன் ஐயா, நீங்க பேசலாங்க ஐயா. ஐயா, நான் லீலா வினோத், திருச்சி. வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க ஐயா. எனக்கு சந்தேகம் ஐயா, இப்ப நிறைய பேருக்கு உடல் நோயிட்டு இருக்கிறாங்க, அவங்க ஜீவகாந்தம் குறைஞ்சு போகுது. அப்படி இருக்கிற நிலைமையில நல்ல ஜீவகாந்தம், நல்ல உடல் வலிமை பெற்றவங்க நம்ம ஜீவகாந்தத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இல்லையா? அந்த காலத்துல மகரிஷி கூட சொல்லியிருக்காங்க, அவங்க உடம்புக்கு மேல 1 இன்ச்சு கேப் விட்டுட்டு நம்ம கையை அப்படியே மூவ் பண்ணாக்கா அவங்க ஜீவகாந்தம் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதை வந்து இப்ப நடைமுறையில நம்ம ப்ராக்டிஸ் பண்றது இல்லை. எதுவும் நம்ம பயிற்சி அந்த மாதிரி பாஸ் என்ற பயிற்சி எல்லாம் எதுவும் கொடுக்கறது இல்லை. அதுவும் நம்ம ரீசெண்டா ஒரு பேராசிரியர் ஒய்ஃப் வந்து ரொம்ப மெலிவிட்டு இருந்தாங்க. அப்போ இதை கூட சஜஸ்ட் பண்ணேன், நம்ம ஒரு நல்ல ஜீவகாந்த திணிவு பெற்ற ஒரு 4-5 பேர் ரவுண்டா நின்றுட்டு அப்படியே ரவுண்டு நம்ம கையை தலையிலேருந்து கால் வரலும் அப்படியே பாஸ் ஆன் பண்ணோம்னா நம்ம ஜீவகாந்தம் பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு 1/2 இன்ச்சு கேப் அவங்க பாடிக்கும் நம்ம கைக்கும். நம்ம மகரிஷி ஜீவகாந்த வாழ்த்துறாரு இல்லையா 2 கையிலயும். நம்ம இது ப்ரோக்ராம் முடிஞ்சதுன்னா கடைசியில வாழ்த்துவார், 2 கையில வாழ்த்துவாரு. நமக்கும் அந்த ஃபீல் வந்து ஜீவகாந்தம் நம்ம கை 2க்கும் வர்ற மாதிரி தெரியும். அந்த மாதிரி பாஸ் பண்ணலாம் இல்லையா? அந்த பண்ணாக்கா வரும். பட் நிறைய ப்ராக்டிஸ் யாருமே பண்றது இல்லை. அதுதான் என்னுடைய கேள்வி. நான் கூட 2 பேருக்கு சஜஸ்ட் பண்ணேன். பட் அது யாரும் அதுல என்ன குறை இருக்கு, என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல. உங்களுடைய சொல்றேன். அதாவது ஒரு காலத்துல வந்து அந்த பயிற்சியில வந்து ஒரு காலத்துல இந்த பயிற்சிகள் எல்லாம் ஒரு அகத்தாய்வு பயிற்சி 3ஆம் நிலை முடிச்சு ஆசிரியர் பயிற்சி எடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் 1 ஆண்டுகளுக்கு மேல ஆச்சு. அப்ப இந்த 1 ஆண்டு வந்து அவங்க தொடர்ந்து மன்றத்தோட தொடர்பு இருக்கணும். மன்றத்துல வந்து யாரும் கூப்பிட மாட்டாங்க. இப்பெல்லாம் நம்ம போன் பண்ணி பேசுற மாதிரியோ இல்லைன்னா மன்றத்துக்கு வாங்க பயிற்சி பண்ணுங்க, இந்த மாதிரி பயிற்சி இருக்கு, ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லி இப்ப நம்ம எல்லாம் அழைப்புகள்லாம் கொடுக்குறோம்ல, அது மாதிரி எல்லாம் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அப்ப என்னன்னா அவங்க தேடி வந்து கத்துக்கிட்டாங்க. அப்ப தேடி வந்து ரெகுலரா வந்து பயிற்சிக்கு வந்துகிட்டே இருந்தா தான் 1 ஆண்டு குறைஞ்சபட்சம் மன்றத்திலோட தொடர்பு இருந்தா மட்டும்தான் அவங்களால வந்து ஒரு ஆசிரியர் பயிற்சி நிலைக்கு போக முடியும். அப்ப இந்த 1 ஆண்டுல அவங்க தினந்தோறும் மன்றத்துல வந்து பயிற்சி பண்ணிடுவாங்க. அப்ப தினந்தோறும் மன்றத்துக்கு வந்து பயிற்சி பண்ணும்போது இவங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மேம்பட்டு இருக்கும், ஜீவகாந்த பெருக்கமும் ஏற்பட்டிருக்கும். நிறைய கருத்துக்கள் டெய்லியும் கூட்டுத்தவம் வரும்போது கூட்டுத்தவத்துல தவம், சிந்தனை விரை இதெல்லாம் கேட்க நிறைய இவங்க கிட்ட மாற்றம் ஏற்பட்டிருக்கும். இப்ப நல்ல ஜீவகாந்த பெருக்கம் ஏற்பட்ட பிறகு மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். இப்ப நாம என்ன பண்றோம்னா, இப்போ ஒரு இன்னும் சொல்ல போனா பாத்தீங்கன்னா கண்டினியூஸா அகத்தாய்வு நடத்துற இடங்கள் எல்லாமே கூட உண்டு. சீக்கிரமா 1 மாதம் 2 மாசத்துலயே ஆசிரியர் பயிற்சிக்கு போயிட்டு கூட வந்துடுறாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கிற போது அவங்க கிட்ட வெறும் படிச்சுட்டு போறாங்களே ஒழிய பிராக்டிஸ் என்பது இருக்காது. அப்ப பிராக்டிஸ் இல்லாம வந்து இது மாதிரி செய்யும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த நோய் கிருமிகள் இவர்கிட்ட, அதாவது எங்க வலிமை குறைவா இருக்கோ அங்க வந்து நோய் கிருமிகள் தொற்று ஏற்படும் இல்ல.
இப்ப நீங்க போய் ஒருத்தருக்கு பாசஸ் கொடுக்குறீங்கன்னா, இப்ப நீங்க வலிமையா இருந்து கொடுத்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்க காந்தம் அவங்க கிட்ட போய் அவங்கள கியூர் பண்ணும். இப்ப நீங்க வலிமை இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? அங்க இருக்கிறது இங்க தொற்றுகள் ஏற்படும். அதனால அந்த மாதிரி சில சிரமங்கள் வர்றதுனாலதான் இப்ப அதை சொல்லிக் கொடுக்கல. ஆனா செய்யலாம். நல்ல பயிற்சியில தேர்ந்த ஆசிரியர்களாக இருந்து நல்ல பயிற்சி செய்யக்கூடியவங்க இதை செய்யலாம். ஆனா ஒரு 18 வயசு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஜீவகாந்தம் 90% இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு 18-20 வயசுன்னா அவங்களுக்கு ஜீவகாந்தம் பொதுவாகவே அதிகமா இருக்கும். அவங்க தியானம் பண்றாங்களோ இல்ல உடற்பயிற்சி பண்றாங்களோ இல்லையோ, அவங்க வழியா அவங்க இப்ப வயசானவங்களுக்கு தான் ஜீவகாந்தம் குறைஞ்சிரும் நேச்சுரலா. நம்ம தவம் தற்சோதனை இதெல்லாம் பண்ணி நம்ம ஜீவகாந்த பெருக்கம் பண்றோம். பட் இளமையிலேயே அவங்க ஜீவகாந்தம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா 90%, அதுலயும் ஒரு 10% வீக்காவும் இருக்காங்க, அவங்கள விட்டுருவோம். அந்த 90% இளைஞர்களுக்கு ஜீவகாந்தம் நல்லதா இருக்கும். அவங்கள வச்சு கொடுக்கலாம் இல்லையா? செய்யலாம். ஆனா அதுலயும் ஒரு சின்ன சிரமம் என்னன்னா, அந்த இளைஞர்களுக்கு வரும்போது இவங்களுக்கு அவங்களோட டெடிகேஷன்ஸ் அங்க இருக்கணும் முழுசா. எப்ப ஜீவகாந்தம் மற்றவங்களுக்கு பாயும்னா முழு டெடிகேட்டடோட நீங்க செய்யும் போது அங்க பாயும். ஒண்ணும் வேண்டியதில்ல. சர்ச்சில் ஒரு ஃபாதர் இருக்காருன்னா அவர் சின்ன பையன்தான். சின்ன வயதுல இருக்கிற ஃபாதர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களே வந்து ப்ரே பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய நோய்கள் தீருதுல்ல. அந்த டெடிகேஷன்ஸ் தான் அங்க முக்கியம். முழுசா ஆமா, அந்த மனம் ஒன்றி இந்த ஆன்மா தூய்மை அடையணுங்கிற எண்ணத்தோட நீங்க செஞ்சீங்கன்னா அதுல முழு பலனை அடையலாம். நல்ல பலன் கிடைக்கும். ஆமா, நன்றி. ஆனா அதுல இருந்து வரக்கூடிய சிரமங்கள் உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது இப்ப நம்ம செய்யும் போது சாமி அழகாக ஒரு இது சூக்கும வெளிப்பாடு பத்தி சொல்லும் போதே சொல்லுவாங்க இல்லையா, சூக்குமம் வெளிப்படும் போது காந்தம் மட்டும் போகாது, காந்தத்தோடு சேர்ந்து உயிர் துகளும் சேர்ந்து போகும். அதே மாதிரி இப்ப நீங்க பாசஸ் கொடுக்கும் போது அவங்க உடம்புல உங்களுடைய ஜீவகாந்தம் படுதுல்ல, உங்களுடைய ஜீவகாந்தத்தானே அவங்க ஜீவகாந்த உடம்புல பட்டு நீங்க எல்லாத்தையும் எடுக்கிறீங்க. அப்போ இந்த 2 ஜீவகாந்தத்துக்கு கனெக்ட் ஏற்படும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த தாக்கம் உங்களுடைய காந்தத்திலையும் ஏற்படும். அது நம்மதுக்கு குறையும். இப்ப கொடுக்கறவங்களுக்கு குறையவும் செய்யும். அங்க இருக்கக்கூடிய அந்த நோய் கிருமிகள் இங்க தாக்கத்தையும் ஏற்படுத்தும். நோய் கிருமிகளா ரிவர்ஸ்ல வரும். அத வந்து கியூர் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியணும். அதனாலதான் நம்ம சாமி முதல்ல எல்லாம் 3ஆம் நிலை அகத்தாய்வுல நோய் தீர்க்கிற முறைன்னே ஒண்ணு கொடுத்தோம். அது எப்படி கொடுப்போம்னா, ஒரு நீங்க பாசஸ் கொடுத்து அந்த அந்த கைகள்ல வந்து அந்த எனர்ஜில இப்போ நீங்க பாசஸ் கொடுக்கும்போது எனர்ஜி வருது இல்லையா, அந்த 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 நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து உப்பு தண்ணியில நீங்க வந்து உதறணும். அது ஒரு டெக்னிக் தான் சொல்லி கொடுத்தாங்க. கையை கழுவிட்டு போகணும். கையை கழுவுறதுன்னு மட்டும் இல்ல, இப்ப நீங்க வந்து இப்படி பாசஸ் கொடுக்குறீங்கன்னா அப்படியே உப்பு தண்ணியில போய் இந்த மாதிரி உதறுதல் அப்படின்னா உங்க கைகள்ல இருக்கிறதுல அங்க வந்து போறதாக ஒரு பாவனை செய்துட்டு செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா உங்க உடல்ல வந்து அந்த நோய் கிருமிகள் தொற்று ஏற்படாது. இது வந்து நல்ல தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட நீங்க கேட்டுட்டு நீங்க முறையா கத்துக்கிட்டு சொல்லிக் கொடுங்க. உமையால் அம்மா அவர்கள் அன்மியூட் செய்து நீங்க ஐயாட்ட பேசலாங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா இப்ப 2 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐயா. இப்போ ஒரு குழந்தைக்கு மெடிடேஷன் இதெல்லாம் பிடிச்சிருக்கு, இன்னொரு குழந்தைக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன காரணங்க ஐயா? அந்த வினைப்பதிவு தான் அவங்களுக்குள்ள இருக்கு. நம்ம கொடுத்த வினைப்பதிவுகள் அந்த கரு உருவாகிற காலத்துல என்ன மாதிரியான பதிவுகள் போச்சுங்கிறது நம்ம கணக்கிடவே முடியாது இல்லையா. நம்ம செஞ்ச நல்ல வினைப்பதிவுகளும் போகும், தீய வினைப்பதிவுகளும் போகும். அப்ப எங்க நல்ல வினைப்பதிவுகள் எழுச்சி பெற்று இருக்கிறதோ அந்த குழந்தைங்க கிட்ட ஈடுபாடு அதிகமா இருக்கும், எங்க தீய வினைப்பதிவுகள் எழுச்சி பெற்றிருக்கோ அங்க வந்து ஈடுபாடு குறைச்சலா இருக்கலாம். சரியாமா? வாழ்க வளமுடன். உமையாலம்மா அன்மியூட் செய்துக்கோங்க. உமையாலம்மா அன்மியூட் கொடுத்துருக்கோங்கம்மா, மீண்டும் அன்மியூட் செய்துக்கோங்க. ஓகேம்மா. ஓகே. ஆமா ஓகேங்க ஐயா.
வினைப்பதிவை பொறுத்து தான் என்னங்கய்யா? வினைப்பதிவை பொறுத்து வித்தியாசப்படுமா, அது நீங்க குழந்தைங்கிட்ட பார்த்தாலே தெரியும். அந்த குழந்தைங்க வந்து ஒரு சில அது எந்த குழந்தை ஈடுபாடு இருக்கோ அந்த குழந்தையினுடைய குணாதிசயங்களும், ஈடுபாடு இல்லாத குழந்தையினுடைய குணங்களையும் பார்த்தீங்கன்னாலே தெரியும். வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. புரியுதுங்கய்யா. நீங்க சொல்றதுல இருந்து கண்டுபிடிக்க முடியுதுங்கய்யா. அதோடைய விருப்பம், அது என்ன செயல்படுது அப்படிங்கறதெல்லாம், என்டர்டைன்மெண்ட் அதுல எல்லாம் அது விருப்பமா இருக்கு. இந்த பொண்ணு பக்தி இதெல்லாம் விருப்பமா இருக்கு. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியுதுங்கய்யா. நீங்க சொல்றது சொல்லுங்கய்யா. இப்போ அவங்க கிட்ட அவங்கள வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்மளுடைய வாழ்த்து பயிற்சி தான். வாழ்த்து பயிற்சி செஞ்சு அவங்க இருக்கிற நல்ல குணங்கள், அவங்ககிட்டயும் நல்ல குணங்களும் போயிருக்கும், இது எழுச்சி பெற்றிருக்கும். புரியுதுங்கய்யா. அப்ப நல்ல குணங்களை எழுச்சி பெற வைக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம செய்துட்டு வரலாம். வாழ்த்தின் மூலமா வாழ்த்து, நல்ல பாசிட்டிவான தாட்ஸ் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறது, இல்லைன்னா பாசிட்டிவான இடங்களுக்கு நம்ம அந்த குழந்தைகளை கூட்டிட்டு போறது, ஏதாவது நல்ல பாசிட்டிவான விஷயங்களை அந்த குழந்தைகளை கேட்கறதுக்கு ஈடுபடுத்துறது, இதெல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். சரிங்க. அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எப்படிதானங்க? ஆமா. அதாவது பிடிச்சிருக்கணும், பிடிக்காம எதையும் செய்யாதீங்க. புரியுதுங்கய்யா, புரியுது. இப்ப வாழ்த்து கொடுக்கும்போது எப்படிங்கய்யா கொடுக்கலாம்? வாழ்த்து கொடுக்கும்போது நீங்க ஒண்ணும் பெருசா நினைக்கலாம் வேண்டியதில்லை. அந்த குழந்தைங்களுடைய குணங்கள் எப்படி மாறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குணங்கள் மாறின குழந்தையா இருக்கிறது போல பாவித்து கொண்டு வாழ்த்துங்க. சரிங்கய்யா, புரியுதுங்கய்யா. அந்த பாவனை மட்டும் முக்கியம். பாவனையோடு சேர்த்து வாழ்த்துனீங்கன்னா அந்த குழந்தைகிட்ட நிறைய மாற்றங்களை கண்டுபிடிக்கலாம். புரியுதுங்க. சரிங்க, சிறப்புங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த மேன்பராக ராஜலட்சுமி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கோம், நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நிறைவா இருக்கியா எல்லாமே உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாம். எனக்கு ஒரு டவுட்யா, இங்க ஒரு 5-6 பேர் எங்கிட்ட தியானம் எடுத்துனாங்க ஐயா. அவங்க எடுத்து கொடுத்த உடனே ரொம்ப ஓவரா பவர் வந்துருது. சாயங்காலம் இங்க போகும்போதே நான் கவனிச்சேன், இவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கேன்னு கேட்டு அப்புறம் இறக்கியும் கொடுத்தேன். அப்புறம் ஒருத்தர வந்து அப்பப்ப இறக்கிக்கிட்டாங்க. ஆனா அவங்க தொடர்ந்து வரமாட்டேங்கிறாங்க. நம்ம 4 தடவை கூப்பிட்டும் பாத்துட்டேன், அத உணர மாட்டேங்கிறாங்க. அது நம்ம என்ன பண்ணி அவங்கள அத உணர்வு வர சொல்றது? வேற ஆக்டிவிட்டிஸ்ல தான் இன்ட்ரெஸ்ட் போறது அவங்களுக்கு. அதுதான் நம்ம என்ன பண்ணலாம் அவங்களெல்லாம் அப்படின்னு. நம்ம யாரையும் நம்ம மாத்த முடியாது, நம்மளுடைய வேலை விதைக்கிறது மட்டும்தான். அவ்வளவுதான். இல்ல சார், அவ்வளவு பவர்ஸ் இருக்கு, அவ்வளவு எனர்ஜி இருக்கு அவங்கள்ட்ட. அதை பயன்படுத்திக்காம போறாங்களேன்னு நம்ம தான் ஃபீல் பண்ண வேண்டும். அதுதான் அந்த இது வேண்டியதில்லை. நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, விதைச்சிட்டீங்கன்னா அது என்னைக்கோ ஒரு நாள் அது விருட்சமா மாறிதான் ஆகும். அப்புறம் ஒரு அம்மாக்கு சார் கொடுக்கும் போதே அந்த மூலாதாரத்துல கை வைக்கும் போது எனக்கு கையில பெயின் இருந்தது. நான் நினைச்சேன் நல்லா இருக்கும்னு சொல்லி வாழ்த்தி திருப்பி கொடுத்தேன். அப்புறம் எனக்கு கொஞ்ச நேரத்துல எனக்கு அந்த ஃபீல் இல்ல, எனக்கு சரியாயிடுத்து. அவங்களுடைய உடல்நல சரியில்லாம இருந்திருக்கலாம், இல்ல அவங்க வினைப்பதிவா இருந்திருக்கலாம், எதுன்னு தெரியல. ஆனா அவங்களும் தொடர்ந்து வரமாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க கொடுத்துட்டீங்கல்ல, சொல்லிட்டு கொடுத்துட்டோம். அவங்களுக்கும் அந்த விருப்பம் வரணும், அவங்களுக்கும் அந்த ஆர்வம் வரணும். இந்த ரெண்டும் இருந்தாதான் விருப்பமுள்ளோர் ஆர்வமுள்ளோர் இருவருக்குமே கனிவுடனே கைவிரலா நெற்று தொட்டு கருவெழுப்பும் புனித முறையை பரப்ப உலகம் வந்து பொறுப்பேற்றும் இருக்கிறேன் மகரிஷி சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி உளம் உவந்து பொறுப்பேற்று நம்ம செய்யறோம். ஆனா விருப்பமும் ஆர்வமும் அவங்க கிட்ட இருந்தாதான் அதை கத்துக்கிட்ட முடியும். இல்லாம நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணி திணிச்சாலும் கூட அது முழுசா போய் அவங்க கிட்ட சேராது. சொல்லிட்டு விட்டுட்டோம். ஆனா அவங்க நேரம் வரும்போது வருவாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டேன். இந்த அம்மா கை ஏன் இப்படி பெயின், அந்த மூலாதாரத்துல கை வைக்கும் போது பெயின் தெரிஞ்சது எனக்கு. அது சில குறைபாடுகள் நம்ம சைட்லயும் இருக்கலாம், இல்லன்னா அவங்க சைட்லயும் இருக்கலாமா. அது அவங்க கிட்ட நம்ம செக் பண்ணி பார்த்தாதான் தெரியும். ஓகே ஓகே. அதை பத்தி நமக்கு ஒண்ணும் இல்ல, அப்புறம் ப்ராப்ளம் இல்ல. உங்களுக்கு ஒண்ணும் தொந்தரவு இல்ல? எனக்கு ஒண்ணும் இல்லையா. அவ்வளவுதான். அப்ப அவங்க கிட்ட இருந்து ஏதோ சரியா போச்சுன்னு அர்த்தம். ஓகே. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி, வாய்ப்புக்கு நன்றியம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த மேன்பராக ஜான்வி அம்மா, அன்மியூட் செய்து நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். ஹலோ சார், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா.
சார் என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ எல்லாமே வந்து எனர்ஜி தான் இல்லைங்களா? இப்போ நான் என்கிட்ட இருக்கிறது ஒரு எனர்ஜி ஃப்ரீக்வன்சி. எக்ஸ்கியூஸ் மீ. அதே மாதிரி அடுத்தவங்க கிட்ட இருக்கிறது எனர்ஜி, இட்ஸ் அ ஃப்ரீக்வன்சி இல்லைங்களா? இப்போ ஒருத்தவங்க வந்து யூஆர் டூயிங் குட், நீங்க ரொம்ப சூப்பரா பண்றீங்க, என்ன இவ்ளோ நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஒரு உற்சாகம், ஒரு ஹாப்பினஸ் வரும். நம்ம ஆட்டோமேட்டிக்கா இன்னும் கொஞ்சம் கண்டிப்பா பெட்டரா தான் பண்ணுவோம். கண்டிப்பா. சோ சிமிலர்லி இப்போ ஒருத்தவங்க கிட்ட வந்து நம்ம வந்து என்னோட மைண்ட் அண்ட் பாடி தான் நான் லிசன் பண்ணி எனக்கு என்ன பண்ண முடியுமோ அதுதான் நான் பண்ண முடியும். பட் நான் என்ன செய்யணுங்கிறத இன்னொருத்தவங்க முடிவு பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னா கண்டினியூஸா தே வில் புட் நெகட்டிவிட்டி ஆன் மீ. அந்த ப்ரெஷர் வந்து வார்த்தைகள்ல சொல்ல மாட்டாங்க. நீ இது ஏன் பண்ணாம இருக்கிற, நீ பண்ணணும்னு வார்த்தைகள்ல சொல்ல மாட்டாங்க. பட் அவங்களுடைய ஃப்ரீக்வன்சி வந்து அவ்வளவு ஒரு தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்துது. பட் அந்த டைம்ல எனக்கு அது பண்றதுக்கான சூழ்நிலையோ உடல்நிலையோ இல்ல. சோ ஐம் டேக்கிங் அ பிரேக் ஆர் அ பாஸ். பட் அது அவங்க புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது வந்து என்னுடைய தப்பு கிடையாது. பட் அவங்க ரொம்ப டூ மச் ஆஃப் தாட்ஸ், அவங்களுடைய நெகட்டிவிட்டி எனக்கு வருது அப்படின்னா அதுல இருந்து நான் என்ன எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும்? அருட்காப்பு தான்மா. அருட்காப்பு நீங்க கொடுத்தே வரணும். அருட்காப்பு கொடுக்கும்போது இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்மளை சுத்திலும் ஒரு தெய்வீக வளையம் இருக்கிறதாக வச்சுக்கோங்க. ஒரு எலக்ட்ரிக் ஃபென்சிங் இருக்கிற மாதிரி வச்சுக்கோமே, ஒரு பாவனை வச்சுக்கோங்க. அந்த பாவனையோடு சேர்த்து நீங்க கொடுத்துட்டே வரணும். அப்படி கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா உங்களை சுத்திலுமே அந்த தெய்வீக சக்தி நிரம்பி நிரம்பி வலு சேர்த்துட்டே இருக்கும். நீங்க வாய்ப்பு இருக்கிற போதெல்லாம் வந்து நீங்க சொல்லிட்டே வரலாம். எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த அருட்காப்பு நீங்க சொல்ல 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 உங்களை சுத்திலும் அந்த தெய்வீக காப்பு நல்ல ப்ரொடெக்ட் ஆயிடும். அப்போ அந்த அந்த காந்தலையை எதிர்த்துட்டு நம்ம உள்ள வர முடியாது. இப்ப நம்மளை தொடணும்னா நம்மளுடைய காந்தலையை கடந்துதான் நம்மளை தொட முடியும். நம்ம பிசிக்கலை டச் பண்ணணும்னாலே நம்மளுடைய ஜீவகாந்தத்தை கடந்து, ஏன்னா நம்மளுடைய ஜீவகாந்தத்தினுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் நம்ம உடம்பை தாண்டி இருக்கும். அப்போ அந்த உடம்பை தாண்டி இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்துல டச் ஆகிதான் நம்ம உடம்புக்குள்ள அந்த எண்ணாலைகள் உள்ள வர முடியும். அப்ப அந்த காந்தத்துக்கு ப்ரொடெக்ட் ஆயிடுச்சுனாலே அதை தாண்டி உள்ள வராது. இந்த பிசிக்கல்ல டச் பண்ணும் போதுதான் உங்களுக்கு உணர்ச்சிகள் அங்க மேலோங்கும், எழுச்சி பெறும். அப்படி எழுச்சி பெறாம அதை தடுத்துக்கும். ஓகே சரி. இப்போ அதை பிராக்டிகலா நான் பண்ணணும் அப்படின்னா நான் பாவனை பண்ணிக்கணும். என்ன சுத்தி ஒரு ப்ரொடெக்ஷன் வால் இருக்கிற மாதிரி பாவனையோடு சேர்த்து செய்யுங்க. நல்ல தவம் செய்து இந்த பாவனையோட சேர்த்து கொடுக்கும்போது இது இன்னும் ப்ரொடெக்ட் ஆயிடும். ஓகே. சோ அப்ப என்ன சுத்தி ஒரு ப்ரொடெக்ஷன் வால் இருக்கிற மாதிரி நான் இமேஜின் பண்ணிக்கிட்டு அந்த அருட்காப்பை ஓரலா சொல்லிக்கிட்டே இருந்தா போதும். அவ்வளவு. இன்னும் கூட ஒரு உதாரணம் சொல்லவா? ஒரு முட்டை இருக்குன்னா முட்டைக்குள்ள ஒரு மஞ்சக்கரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த முட்டைக்குள்ள நீங்க ஒரு முட்டை மாதிரி இருக்கு, ஒரு ஷேப் இருக்கு. அந்த இதுக்குள்ள நீங்க உட்கார்ந்துட்டா எப்படி இருப்பீங்க? அது மாதிரி ஒரு பாவனை வச்சுக்கிறீங்களா? இப்ப நமக்கு எல்லா சைடும் ப்ரொடெக்ஷன் ஆயிடுச்சுல. ஆமா. ஓகே. அப்ப அந்த பாவனையை வச்சுக்கிட்டு நான் ஓரலா இது வந்து சொன்னா போதும். அவ்வளவுதான். ஓகே. தேங்க்யூங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த மெய்யன்பராக ஆழியார். நீங்க ஐயா பேர ஊரெல்லாம் சொல்லிட்டு நீங்க ஐயாட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. அம்மா நான் கோயம்புத்தூருங்க ஐயா. கண்ணம்மாள் பேரு. சொல்லுங்கம்மா. ஐயா நான் ஒரு நாள் இந்த கடைவீதியில போயிட்டு இருந்தேங்க ஐயா, என் பேரனும் நானும். என் பேரங்கிட்ட எப்பவுமே இந்த ஐடி இந்த கார்டெல்லாம் கார்டு வச்சுக்குவோம், காசு வச்சுக்க மாட்டாங்க. ஒரு அம்மா வந்து நீங்க என்ன கேட்டாங்க, எனக்கு அப்புறம் மனசு ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்குங்க. எனக்கு பசிக்குது, ஏதாவது கொடுங்க நாங்க. அப்ப அவங்க கையில காசு எப்பவும் இந்த வச்சுக்கிற பழக்கம் இல்லைங்க, கார்டு வச்சுதான் வைப்பேன். ஏங்கிட்ட இருந்துச்சுங்க. அப்ப எனக்கு பல்லு வலி, அது சாப்பிட்றதுக்காக நான் கூப்பிட்டுட்டு போறேன், எனக்கு நிக்க முடியல. நான் இந்த அம்மா இப்படி கேட்டு நம்ம கொடுக்காம வந்துட்டோமே அப்படின்னு அது 2 மாசம் ஆச்சுங்க. 2 மாசம் என் மனசுக்குள்ள உறுத்தல், அது ஒரு பாவப்பதிவு தானே நமக்கு அப்படின்ட்டு ஒரு உறுத்தலாவே இருக்குதுங்க ஐயா. அது கேக்குறது அது வந்து நம்ம உறுத்தலா நம்ம நினைச்சுக்க வேண்டியது இல்லம்மா. இப்ப என்னன்னா நீங்க நிறைய பேர் இது மாதிரி கிளம்பி இருக்கிறாங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, அந்த ஹோட்டல்ஸ் பகுதி, ஹோட்டலுக்கு முன்னாடி
கோயம்புத்தூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஹோட்டல்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் நிறைய பேர் நிக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, எங்களுக்கு சாப்பாடுக்கு வழி இல்லை அப்படிலாம் சொல்றாங்க. அப்ப நாம என்ன பண்றோம்னா காசை கொடுத்துட்டு நீங்க போய் சாப்பிட்டுக்குங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறோம். ஆமாங்கய்யா. ஏன்னா நமக்கு நம்ம இருக்கிற ஸ்பீடுக்கு நம்மளால அவங்களுக்கு போய் வாங்கி கொடுக்க முடியல, இல்ல நம்ம உட்கார வச்சு சாப்பிட வைக்க முடியலங்கிறப்ப நம்ம இந்த விஷயத்த செஞ்சுட்டு வரோமா. இப்படி ஆமாங்க. நிறைய பேரு காசை வாங்கி அதை சரிங்க. மிஸ்யூஸ் பண்றாங்க. நிறைய தேவையில்லாத சரி வேலைகள் செய்யறாங்க. சரி சரிங்கய்யா. எனக்கு அதை நான் கண்கூடவே பார்த்தேன். சரிங்கய்யா. அப்போ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாம ஏன் என்கரேஜ் பண்ணணும்? உண்மையில அவசியம் இருந்து உண்மையில தேவை இருந்தா நம்ம செய்யலாம். சரி சரிங்கய்யா. நீங்க இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு அதே இடத்துக்கு போங்க, அதே இடத்துல அதே ஆட்களை நீங்க பார்க்க முடியும். பார்க்க முடியும். சரி அப்ப சரிங்க. என்னன்னா அவங்ககிட்ட உண்மையா வந்து இந்த பசியை போக்குறதுக்காகத்தான் அப்படிங்கிறவங்க வந்து அங்க நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க வேறு வேலைகளை கூட கவனம் செலுத்தலாம். சரி சரிங்கய்யா. ஆனா இதுவே வேலையா இருக்கிறவங்க கிட்ட நம்ம என்கரேஜ் பண்ணவே வேண்டாமா? சரிங்க சரிங்கய்யா. அதனால அதை பத்தி நீங்க மனசுல ஒரு பெரிய இது போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஆமாங்கய்யா. இப்போ இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிங்க. நமக்கு எந்த இடத்துல எதை செய்யணுங்கிறத நிர்ணயம் செய்யறது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ளுணர்வு அதுதானே செய்யும். நாம உள்ளுணர்வு சொன்னாதான் கொடுக்க முடியும். சரிங்கய்யா. அப்போ அந்த இடத்துல வேணான்னு சொல்லிருக்கு. அப்ப நமக்குள்ள இருக்கிற தெய்வீகம் அந்த இடத்துல நீ கொடுக்கறது சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்குன்னு நினைச்சிட்டு போங்க. இப்போ இந்த ஒரு எப்படி ஒரு பாசிட்டிவ் தாட் நீங்க நினைக்கதான் அது பதிவாயிட்டே இருக்கும். சரிங்க சரிங்க. இப்ப இப்படி ஒரு பாசிட்டிவ் தாட் போடுங்க. நான் எனக்கு வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு இறை சொல்லிருக்கு, அதனால நான் கொடுக்காம வந்திருக்கேன். இல்ல நம்ம எப்போதும் ரெகுலரா கொடுக்கறவங்க தான். ஆமாங்கய்யா. ஆமாங்கய்யா. அது கொடுக்கறதுக்கான சூழலும் உருவாகாத காரணம் என்ன? அங்க கொடுக்க கூடாதுங்கிறதுனாலதான் கொடுக்க முடியல. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டீங்கன்னா சரியா போயிடும். சரி நன்றிங்க நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக காந்திமதி லக்ஷ்மணன் ஐயா அவர்கள் அன்பு செய்து நீங்க பேசலாம். நன்றிங்கம்மா வாய்ப்பு கொடுத்தமைக்கு. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஃபர்ஸ்டா தான் வந்தேன் ஐயா. இப்போ கேள்வி நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. இப்ப சகோதரிகள் ஐயா பொதுவான விஷயங்க ஐயா. இப்போ ஒரு சில இது வந்து மெடிசன் ரிலேட்டடா ஐயா கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குது, நல்லா கேக்குது, சொல்லுங்க. அக்குபஞ்சர், அக்குஹீலர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதாங்க ஐயா. இந்த அதாவது மெடிசன் ரிலேட்டடா விஷயங்கள் வந்து படிச்சிருக்கேன். இந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க ஐயா. ஆனா நம்ம பண்ணணும் அப்படின்னா உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு நம்ம பண்ணி சரியா பண்றோம், அவங்க சரியாயிடுறாங்க. பட்டு எனக்கு வந்து பாடி பெயின் ரொம்ப ஒரு அது எப்படி சொல்றது, அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த நோயோட தாக்கம் நம்மள வந்து பாடியில வந்து அஃபெக்ட் ஆகுது. இப்ப அதை தாங்கிறது ஏன்னா பட் நம்ம செய்யறது நீங்க பண்றது எல்லாம் சரியாயிடுது அப்படின்னு சொல்லி அவங்க நம்மகிட்ட வந்து கேட்கிறப்ப நம்மளுக்கு வந்து சரி ஓகே நம்மளால சரியாயிடுச்சு, நம்ம ஒரு கருவியா இருந்து செய்யறோங்கிறது சந்தோஷமா இருக்குங்க ஐயா. பட் நம்ம உடம்பும் மனசும் அதை தாக்குதல வந்து சமாளிக்கிறதுக்கு ஒரு பண்ண முடியலைங்களா? அதை எப்படிங்க ஐயா சரிப்படுத்துறது ஒரு விஷயம். ரெண்டாவது ஐயா, இப்ப நம்ம வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயங்களை செய்யணும், அது சரியான செயலாதான். அதாவது மற்றவங்களுக்கு கஷ்டமோ ஒரு துன்பமோ இல்லாம நமக்கு செய்யறது சரியா செய்யணும்னு நினைக்கிறோம். அந்த இடத்துல அது வந்து செயல்பட முடியாத மாதிரி ஒரு சூழல் ஏற்படுதுன்னா, ஒரு வேலை செய்யற இடத்துலயா இருக்கட்டும், வேற ஒரு எந்த ஒரு இடத்துலயா இருக்கட்டும், அந்த இடத்துல பண்ணக்கூடிய இது வந்து நம்மளுக்கு மேல இருக்க சுப்பீரியாரிட்டி வந்து ஏதோ ஒரு விஷயமா தடுக்கிறாங்க அப்படின்னா, அது நம்ம பாசிட்டிவா அந்த இடத்துல நடக்கக்கூடிய மாதிரி எப்படிங்கய்யா ஒரு சரியா அது ஓகே நம்மளுக்கு திருப்தியா இருக்கு, நல்லா இருக்கு, இது சரியா நினைச்சோம் நடந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த கொண்டு போறதுக்கு என்னங்க பண்ணணும்? வாழ்க வளமுடன் ஐயா. 2 விஷயம் சொல்லிடுறேன் ஐயா. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த மாதிரி நீங்க ஒரு அக்கு பஞ்சர், அக்கு ப்ரெஷர் இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது அதாவது டச் பண்ணி அவங்க பிசிக்கலா அவங்க உடம்புல நீங்க டச் பண்ணி செய்யும் போதுதான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாகும். இன்னும் சில நேரங்கள்ல டச் பண்ணாம இருந்தா கூட நினைவு நீங்க ரொம்ப ஆத்மார்த்தமா கொடுக்கும் போதும் கூட அது மாதிரியான சில சிரமங்கள் வரும். இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, அப்பப்ப நீங்க முடிச்சோன்னா நம்ம இப்ப டாக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கைக்கெல்லாம் வாஷ் பண்ணிக்குவாங்கல்ல, அந்த நம்ம கொரோனா டயத்துல எல்லாம் போட்டோம்ல. ஆமாங்கய்யா. அது மாதிரி வந்து அந்த இது யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த லிக்விட் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க இப்போ நம்ம நார்மலா வந்து உப்பு தண்ணியில கை கழுகிறது,
இல்லைன்னா நீங்க இதை முடிச்சுட்டு போன பிறகு ஒரு ஒரு மக்கு நிறைய உப்பு தண்ணி வச்சு உடம்புக்கு ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஊத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க உடலை சுத்தப்படுத்திக்கிறது, குளிச்சுக்கிறது, இது மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு நெகட்டிவ வந்து நம்ம ஃபுல்லா எடுக்கிறதுக்கு வந்து அந்த கல் உப்புக்கு அதிகமான சக்தி உண்டு. அதனால அதை வந்து நீங்க பயன்படுத்தலாம். இது கொஞ்சம் செஞ்சு பாருங்க, இது நிறைய நல்ல மாற்றம் வரும். சரிங்க. அது ஒண்ணா தாக்குதல இருந்து உங்களை தப்பிச்சுக்கிறதுக்கு. இன்னொன்னு, நம்ம இருக்கிற இடத்துல எந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸும் வரக்கூடாதுன்னா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நீங்க உட்காந்து கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் தவம் பண்ணுங்க. ரொம்ப நேரம்லாம் வேணாம். ஒரு 10 நிமிஷம் தவம் பண்ணிட்டு அந்த இடத்துல நல்ல தெய்வீக ஆற்றல் நிரம்புறது போல ஒரு பாவனை கொடுத்துட்டே வாங்க. இந்த இடத்துல நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நாம வந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நீங்க எந்த அளவுக்கு பாவனையோடு பாவித்து அந்த இடத்துல இருக்கிறத நிஜமா ஃபீல் பண்ணி செய்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த இடத்துல அந்த தெய்வீக சக்தி நிரம்பும். அந்த தெய்வீக சக்தி என்ன ஆகும்? உங்களுக்கு நல்ல வலிமையை கொடுக்கும். அப்படி அந்த இடத்துல 10 நிமிஷம் தவம் பண்றது வந்து என்ன மாதிரி தவங்க ஐயா நம்ம பண்றது சரியா இருக்கும் ஐயா? என்ன நம்ம தவம் ஆப்போசிட் உங்களுக்கு பர்சனோட பிடிக்குமோ அதை செய்யுங்க. ஐயா, என்ன தவம் உங்களுக்கு பிடிச்சு ஆத்மார்த்தமா செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. ஓகே ஓகேங்க ஐயா, சிறப்புங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த மெயின்பராக ராஜகோபால் ஐயா, அன்மியூட் செய்து நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உடற்பயிற்சி இந்த மன பயிற்சி எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஆனா அந்த தவம் பண்ணும்போது அழைப்புகள் வந்து சரியா போக மறுபடியும் பழைய எண்ணங்கள் புதிய அதுதான் கிளாஸ் ஆகிட்டே இருக்கு. அது ஒன்றும் 5-6 வருஷமாவே பண்ணிட்டு தான் இருக்கு. அது ஒன்றும் இது பண்ண முடியல. இன்னொரு கேள்வி, நம்ம வஜ்ராசனத்துல உடல்ல இது பண்ணும்போது வலது கால் தொடைய வந்து இடது கால் வைக்கிறோம். தாற்பயம் அதனுடைய நிலை என்ன? சவுண்ட் ரொம்ப லோவா இருக்குயா, சத்தம் குறைவா இருக்குங்களா? கொஞ்சம் சவுண்ட் கூட்டிக்கோங்க ஐயா. வாழ்க வளமுடன் ராஜகோபால் ஐயா, கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுறீங்களா? கரெக்டுமா, கிட்ட வச்சு பேசுறேன். கேக்குறீங்களா? இன்னுமே கம்மியா தான் இருக்குங்க ஐயா வால்யூம். வாழ்க வளமுடன். சரி சரி, அந்த இது இருக்குன்னு சரியா கேக்குதுங்களா? சவுண்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சவுண்ட் கம்மியா தான் கேக்குது, சொல்லுங்க, பரவாயில்ல, சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. இது உடற்பயிற்சி இதெல்லாம் பண்ணும்போது தவம் பண்ணும்போது ரொம்ப அந்த மனச்சூழல் வந்து நிற்கவே மாட்டேங்குது. அது போயிட்டே இருக்கு. அதுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. நாங்க நெடுங்காலமா ஒரு 5-6 வருஷமாவே தான் பண்ணிட்டோம். நம்பர் 1. அடுத்த கேள்வி, வஜ்ராசன உட்காரும் போது நம்ம வலது கால் இடது கால் தொடர்மையில வலது கால் கட்டை விரல வைக்கிறோடையது முக்கியத்துவம் என்ன சார்? ஐயா கேக்குது, நான் 2க்கு பதில் சொல்றேன். கேக்குது சொல்றேன் ஐயா. ஐயா, அத இப்ப நீங்க இந்த கால் வஜ்ராசனத்துல வந்து அந்த வலது கால் லெஃப்ட் ஓவர் ரைட் சொல்றீங்களா, அந்த கால் கட்ட விரல்கள் வந்து ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கிறதுக்கு என்ன ரீசன் சொல்லி கேக்குறீங்க. அந்த இடத்துல பிரஸிங் கொடுக்கும் போது பிட்யூட்டரி சுரப்பி ஆக்டிவேட் ஆகும். இப்ப நம்ம சாதாரணமா யோகத்துக்கு உகந்த ஆசனம்னு சொல்றோம் இல்லையா, அதுல வந்து வஜ்ராசனம் பத்மாசனத்தெல்லாம் எடுத்துக்கிறோம். அப்போ அந்த பிட்யூட்டரி சுரப்பி ஆக்டிவேட் பண்ணும்போது உங்க பாடியில இருக்கக்கூடிய எல்லா இன்டர்னல் ஆர்கனல்ஸும் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். ஏன்னா பிட்யூட்டரி சுரப்பி தான் வந்து தலைமை சுரப்பிங்கிறதுனால. அதனால எல்லா ஹார்மோன் இம்பேலன்ஸும் குறைபாடுகளும் சரியாகிறதுனால அங்க நிறைய நோய்கள் சரிப்படும். இன்னொன்னு, வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அதுல சரியாகும். அதனாலதான் அந்த 2 இடத்துல அந்த பகுதியில நல்லா அழுத்தம் கொடுத்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் ஒண்ணு. இன்னொன்னு, இந்த ஃப்ரீக்வன்சி ஏன் நீங்க லோ ஆகல அப்படின்னு சொன்னாக்க, நம்ம வந்து ஏதோ ஒண்ணு கற்பனையா உட்கார்ந்துட்டே இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்துல தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த தியானத்துல முழு ஈடுபாடு இருக்கணும். அதாவது இப்ப ஒரு புருவ மையத்துல நினைக்கிறோம்னா புருவ மையத்துல அது தெரியுமே இது தெரியுமே இப்படியே யோசனை பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அங்க என்ன தெரியுதோ அதை அப்படியே கவனிங்க, அதுவாகவே மாற பழகுங்க. அது என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா லோ ஃப்ரீக்வன்சிக்கு போகும். ஒன்றும் இல்லை, நீங்க தூங்க போறீங்க, தூங்குறதுக்கு பெட்ல போய் படுத்துட்டீங்க, படுத்த பிறகு கொஞ்ச நேரம் ஆக 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 உங்களுடைய மனசு தானாகவே லோ ஃப்ரீக்வன்சிக்கு போய் தூங்கிடுறீங்க. ஆல்பா ஃப்ரீக்வன்சிக்கு வந்துருச்சுன்னா தூக்கம் வந்துடும்.
அது தானாகவே நடக்கிற விஷயம்தான். அதனால நீங்க முயற்சி பண்ண வேண்டியதில்ல. சும்மா உட்கார்ந்தீங்கனாலே தியான நிலைகள்ல நீங்க ஒரு இடத்துல ஒரு புருவ மையமோ இல்ல துரியமோ ஏதோ ஒரு இடத்துல நினைக்கும் போது அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. அத மூணு கேட்டகரியா வச்சுக்கலாம். see yourself, உங்களுக்குள்ள கவனிங்க. perceive yourself, உங்களுக்குள்ள ஊடுருவி போங்க. அதுக்கப்புறம் ரியலைஸ் yourself, உங்களை என்ன நடக்குதுன்னு அங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. இந்த 3 விஷயத்த நீங்க ஒரு 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 பேஸா வச்சுங்கய்யா. ஒரு இடத்த கூர்ந்து பாக்குறோம், அந்த இடத்துக்குள்ள ஊடுருவி போறோம், அங்க என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறோம். இந்த 3 விஷயத்த வச்சுட்டோம்னாலே நம்ம அந்த தியானத்துல ரொம்ப சீக்கிரமா ஃப்ரீக்வன்சி லோ பண்ணி கொண்டு வந்துடலாம். நல்ல see yourself, perceive yourself, realize yourself. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா சாட் பாக்ஸ்ல துவக்கத்துல இருந்தே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அன்பர். என்ன கேள்வின்னு கேட்டீங்கன்னா, கண் பயிற்சி செய்யும் பொழுது அந்த இறுதியா வந்து கை வந்து வட்டமா சுழலம் செய்யறோம் இல்லைங்கய்யா, வளச்சுழல் செய்யறோம், இளச்சுழல் செய்யறோம். அது அது வந்து மீண்டும் ஏன் வளச்சுழல் செய்து நிறைவு பண்ணாம வளம் இளத்தோட நிறுத்திக்கிறோம் அப்படின்னு முதல் கேள்வி கேட்டிருக்காங்க ஐயா. அதுல இரண்டாவது வந்து கேள்வி வந்து கண் பயிற்சியை பொறுத்தளவுல கண்ணை வந்து சுழற்றுறது மட்டும்தான் நம்முடைய வேலை. எல்லா டைரக்ஷன்ஸ்க்கும் நம்ம மீதி எல்லாமே கொடுத்துடுறோம். அப்போ ஃபர்ஸ்ட் பிளஸ் இன்டூ மார்க் எல்லாமே பண்ணும்போது என்ன ஆகும்னா எல்லா டைரக்ஷன்ஸ்க்கும் அந்த கருவிழி வந்து மூவ்மெண்ட் ஆயிடும். அதனால வந்து ரொட்டேஷன்ஸ் கொடுக்கும்போது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் 2 மட்டும் போதும். ஏன்னா ஒண்ணு தூய்மைப்படுத்துறோம், இன்னொன்னு ஆற்றலை இன்க்ரீஸ் பண்றோம். இது 2 போதுமானது. அடுத்து அதே அன்பர் கேள்வி கேட்டிருக்காங்க, இரவு வந்து தூங்கும் பொழுது ரூம்ல என்ன கலர் வந்து லைட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. லைட்டே யூஸ் பண்ணாம இருக்கதா நல்லதுமா. லைட் யூஸ் நைட் டார்க்ல இருக்கணுங்கிறதுக்கு தான் இயற்கையாகவே டார்க்னஸ் கொடுக்குது. நாம ஏன் அதுல ஒரு லைட் போட்டுக்கிட்டோம்? ஏதாவது பெரியவங்களா இருப்பாங்க, எழுந்து போறதுக்கு. அதனால லைட் கலரா வச்சுக்கோங்க. உங்களுக்கு பெரும்பாலும் ஒயிட்டே இருந்துட்டாலே பெட்டர் தான். கலர்ஸ் இருக்கும்போது அது ஒரு விதமான டிஃபரன்ஸ் கொடுக்கும். வேண்டியதில்லை. கொஞ்சம் டார்க்கா உங்களுக்கு இருள் சார்ந்த கலர் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு டல் எல்லோ, பழைய காலங்கள் எல்லாம் ஒரு தீபம் மாதிரி எல்லாம் வச்சுக்கோங்க. தீபம் மாதிரி வச்சுப்பாங்களாமா, அது மாதிரி வச்சுக்கலாம். அது அது வந்து ரொம்ப லைட்டா இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க சும்மா எழுந்து போற அளவுக்கு தான் வச்சுக்கணுமே ஒழிய ரொம்ப லைட் வெளிச்சம் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா உங்களுடைய அந்த பிரெயின் செல்ஸ்க்குள்ள வந்து அந்த லைட் வேவ்ஸ் போயிட்டே இருக்கும். அது போகும்போது இந்த மெலட்டோனின் செலட்டோனின் செக்ரீஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாதிக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா ஐயா சொல்றதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். அடுத்த மெயின்பராக தயா அம்மா அன்பு செய்து நீங்க பேசலாம். தயா அன்மியூட் கொடுத்திருக்கோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா இந்த மான் பயிற்சின்னு ஒண்ணு இருக்குல்ல ஐயா, அது வந்து நம்ம உடற்பயிற்சியோட சேர்ந்தது கிடையாது ஐயா. நம்ம புக்ல அந்த இது இல்லையே. அது தனியா சேர்ந்தது இல்லம்மா, அது ஸ்பெஷல் பயிற்சி. தேவைப்படுறவங்க நீங்க உங்க லேடி மாஸ்டர்ஸ்ட கேட்டுட்டு செய்யலாம். பெண் பேராசிரியர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு நீங்க செய்யலாம். இது ஒன்றும் இல்லை, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி ரொம்ப நல்ல பயிற்சி. கேட்டு செய்யுங்க. உடற்பயிற்சியோட சேர்ந்த பயிற்சி அல்ல. காய்கள் பயிற்சி செய்யும் சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனா அது அந்த இது நம்ம ஐயா தானே ஐயா கண்டுபிடிச்சது, வேதாத்ரி ஐயா தான். ஆமா ஆமா. சரிங்க ஐயா. இருக்குமா, அது வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுனால அது எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கறது இல்ல. தேவை இருக்கிறவங்களுக்கு அவசியம் இருந்தா சொல்லிக் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் இருந்துச்சுன்னா உங்க மண்டலத்துல இருக்கிற பெண் பேராசிரியர்கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா சொல்லிக் கொடுப்பாங்க. இது ஆண்களுக்கும் உண்டு, பெண்களுக்கும் உண்டு. 2 பேருமே கத்துக்கலாம். ஓ நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மீண்டும் ஜான்வி அம்மா நீங்க கேட்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சார் ஒரு சின்ன கேள்வி. இப்போ நிறைய இந்த செஷன்ல வந்து இந்த பாசஸ் கொடுக்கறத பத்தி பேசணும் இல்லைங்களா? இது வந்து இப்போ நான் வேற ஒரு கண்ட்ரில இருக்கேன் அப்படின்னு சொன்னா வீடியோ கால்லயோ ஜூம்லயோ இது பண்ண முடியுமா? பண்ணா சேம் எஃபெக்டிவ்னஸ் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். அந்த அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். ஓகே.
அதுக்காக தான் சாமி முதல்ல வந்து அந்த சூக்கும பயணம்ங்கிற பயிற்சியை கொடுத்தாங்க. ஓகே. இப்ப நாங்கெல்லாம் பயிற்சி எடுத்துக்கிறப்போ சூக்கும பயணம்ங்கிற ஒரு பயிற்சி இருந்ததுக்கு காரணமே வந்து இந்த தூரத்துல இருக்கிறவங்களுக்கு ஹீலிங் பண்றதுக்காகவும் ரொம்ப கடுமையான நோய்களை போக்குறதுக்காகவும் தான் கொடுக்கப்பட்டது. ஆனா அதை செய்யறதுக்கான சூழல் வீடுகள்ல அமையல. அதனால நிறைய பேர் செய்யாம போயிட்டாங்க. அங்க போய் சும்மா கத்துக்கிட்டதோட சரிங்கிறதுனால அது தேவையில்லாம போச்சுன்னு விட்டுட்டோம். ஓ! சரிங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு இன்டர்னல் ஃபீலிங் என்ன இருக்குன்னா, நேர்ல போய் பிசிக்கலி அவங்க அது பண்ணுனா தான் அது எஃபெக்டிவ் அப்படிங்கிறது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபீலிங் இருக்கு இல்லையா? சோ அதனால இந்த கொஸ்டின் கேட்டேங்கய்யா. அது சேம் பண்ணலாமா? எஃபெக்டிவ்னஸ் தூரத்துல இருக்குமா? இருக்கிறவங்களுக்கு நீங்க பண்ணலாம். நல்ல பிராக்டிஸ் இருந்தா செய்யலாம். நிறைய அனுபவிச்சிருக்கிறோம். நாங்களே வந்து சில இடங்களுக்கு தூரத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பாசஸ் கொடுத்து அதுல இருக்கக்கூடிய சில அதுல அவங்களுக்குள்ள பெரிய மாற்றங்கள் உருவானதெல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். ஓ! சூப்பர்ங்கய்யா. ஓகே, ஓகே. நன்றிங்கய்யா. ஓகே. தேங்க்யூங்கய்யா. வாழ்க வளமுடன். சரிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த மெயின்பராக சுதா அம்மா அன்மியூட் செய்து நீங்க பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன் ஐயா. நீங்க இப்ப நைட்ல லைட் இல்லாம தூங்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஐயா. நாங்க இப்ப சம்மர் ஆனதால மொட்டை மாடியில தூங்குறோம். அப்போ பரவாயில்லைங்களா? பரவாயில்லம்மா, வேற வழி இல்லை. இப்ப இருக்கிற சூடுக்கெல்லாம் நீங்க எங்க போய் படுக்கிறது? வேற வழி இல்லாம தான் நம்ம அங்க இருக்கிறோம். அது என்ன ஆகும்னா உங்களோட தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்கும் பாருங்க. இப்ப நீங்க மொட்டை மாடியில படுத்து தூங்குறோம் அப்படின்னாக்க ஒரு டீப் ஸ்லீப்புங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கும். எந்த பிரச்சனையும் தெரியலீங்களே, நல்லா தான் தூங்குறோம். ஆமா, தூங்குறோமா. ஒரு எப்படி சொல்றதுன்னா, தூங்கி முடிச்ச உடனே ஒரு ஃப்ரெஷ்னஸோட இருக்கிறோமா இல்ல கொஞ்சம் டயர்ட்னஸோட இருக்கிறோமா? ஃப்ரெஷ்ஷா தான் சார் ஐயா ஃபீல் பண்றேன். நான் கொசுவலை கட்டிட்டு அது மேல ஒரு துணியை மேல போட்டுடுவோம். சூப்பர். ஃப்ரெஷ்ஷா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிங்க. சில நேரங்கள்ல வெளிப்புறத்தினுடைய தாக்குதல் சூழல் வந்து உங்களுக்கு சில டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும். அழுக்காப்பு சொல்லிட்டு தான் ஐயா படுக்கிறோம். எல்லாருமே அழுக்காப்பு சொல்லிட்டு. சூப்பர், செய்யுங்கம்மா, ஒன்றும் தவறு இல்லை. நன்றிங்க ஐயா. வெளியில தூங்கலாம், தூங்குறது தப்புன்னு சொல்லல. என்ன ஆகும்னா லைட் வேவ்ஸ் வந்து உள்ள போகும்போது அதாவது பிரெயின் செல்ஸ்ல வந்து ஏதாவது சின்ன ஒரு லைட் வேவ்ஸ் இருந்ததுன்னா கூட அது அந்த ஹார்மோன்ஸ் வந்து செக்ரிகேஷன்ஸ் வந்து குறையும் சொல்லுவாங்க. சரிங்க ஐயா. அதுக்காக நான் சொல்றேன். இப்ப நைட்ல ஏசி ஒத்துக்காதுன்றதுனால ஃப்ரெஷ் ஏர்ல தூங்கலாம்னு. நல்லது, நல்லதுமா. அதான் இதை விட அது பெட்டர். ஏசில படுக்கிறத விட அது பெட்டர் தான். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக வளர்மதி அம்மா அன்மியூட் செய்து நீங்க ஐயாட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றி. கேக்குதுங்களாம்மா? வாழ்க வளமுடன். நல்லா கேக்குதுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்கம்மா. ஐயா, எனக்கு ஒரு 2 கேள்வி. ஒண்ணு என்னன்னா, இப்போ மகரிஷி வந்து நம்மளுடைய குடும்பத்துல இருக்கவங்கள ஒரு நாளைக்கு ஒரு 25 தடவை வாழ்த்துங்க. வாழ்த்துனா அந்த நம்ம ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது எனி டைம் வாழ்த்துனாங்களா? இப்ப நம்ம தவம் முடிஞ்சு வாழ்த்துறோம். இது வந்து எப்படி எனி டைம் வாழ்த்தலாங்களா? இல்ல நம்ம வேலை நிமித்தமா வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதும் அவங்க பேரை சொல்லி வாழ்த்திட்டு இருக்கலாமா? எப்படிங்கய்யா? வாழ்த்தலாமா, வாழ்த்தலாம். நீங்க தவம் பண்ணி வாழ்த்துறதும் வச்சுக்கோங்க. அது கூட எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அப்பெல்லாம் நீங்க வாழ்த்துங்க. உங்க 2 பேத்துக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வருவாங்க. சரிங்கய்யா. இன்னொன்னு என்னன்னா, இப்போ நம்ம வந்து டிவி எல்லாம் பாக்குறோம். இப்போ குடும்ப இதுவா அவங்க சினிமாக்கு கூப்பிடுறாங்க, போறோம். ஒரு 3 ஹவர் போய் அங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரோம் நம்ம. அப்ப நம்ம கண் வழியா நம்ம ஜீவகாந்த ஆற்றல் செலவாகிட்டு தானங்கய்யா இருக்கும். கண்டிப்பா அதான் செய்யும். சோ அப்போ நம்ம தவம் பண்ணி சேமிச்ச ஆற்றல் வந்து நம்ம கண் வழியா அப்ப செலவாகும். அப்போ கண்டிப்பா செலவாகதான். அதை நம்ம பேர் பண்ணிக்க தான் வரணும். ஏன்னா நம்ம சமுதாயத்தோட ஒத்து வாழணுங்கிற போது வேற வழி இல்லை. நம்ம சரி, குழந்தைங்க கூப்பிடும் போது நம்ம போய்தான் ஆகணும். அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அதை தவிர்க்கவும் முடியாது. அப்ப செலவாகத்தான் செய்யும் நம்ம ஜீவகாந்தம். கண்டிப்பா செலவாகதான் செய்யும். அதை நம்ம பேர் பண்ணிட்டு நம்ம பண்ணிட்டு. சரிங்கய்யா, மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இறுதியாக மேன்பர் மைத்திலி தீனதயாளன் அம்மா பேசலாங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். நான் வந்து ரொம்ப சிறப்புங்க. என்னன்னா இப்போ நிறைய பேர் வந்து எப்படி டிஸ்டன்ஸ் கொடுக்கறதுன்றாங்க இல்லைங்களா? முதல்ல நாம தியானம் பண்றது மட்டும் இல்ல, முதல்ல கண்ணாடி பயிற்சி பண்ணாம டிஸ்டன்ஸ் எதையும் கொடுக்க கூடாது.
அந்த நல்ல எனர்ஜி வந்துட்டு நான் சுவாமிஜி 95ல சுக்கு மாஸ்டர் பாடி டிராவலிங் எல்லாம் பண்ணியிருக்கேன். பண்ணதுனால நான் யூஎஸ்ல இருந்து என் சிஸ்டரோட டாக்டருக்கு இங்க பண்ண அவ என்ன சொன்னானா, எப்படி பெரியமா இவ்வளோ ஹீட் என்ன சுத்தி வந்ததுன்னு கேக்குறா. அப்போ நான் இல்ல இந்த இடத்துல ஃபுல்லா அந்த டிவைன் எனர்ஜி கம்ப்ளீட் வந்து அந்த கை வழியா அப்படியே போறதா பாவனை பண்ணோம். அங்க இருந்து சுவாமிஜி வழி நடத்துறாரு. இத கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா நமக்கு அஃபெக்ட் ஆகாது எந்த டிசீஸுமே. கரெக்ட். அந்த அளவுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ண. அதனால நான் திருப்பி சொல்றேன், நமக்கு வலிமை இல்லாம நம்ம கொடுக்க கூடாதுன்னு. இல்ல குடுக்கலாம், ஒண்ணுமே இல்லைங்கய்யா. எல்லாரும் ஒரு இதுதானே நமக்கு வரப்போது. முதல்ல நம்ம அந்த தாட்ஸே போடக்கூடாது. நம்ம ஏன் விதைக்கணும்? நம்ம கருவியா வந்திருக்கிறோம், நம்ம கொடுக்குறோம், முடிஞ்சு போச்சு. அந்த நிலையில வரணுங்கய்யா. அதுதான் நீங்க சொன்னது கரெக்ட். பயிற்சி பண்ணணும் இப்ப. அதுதாங்கய்யா உண்மைங்கய்யா. சில நிறைய விஷயங்கள் வந்து இந்த இன்ட்யூஷன் சில இடத்துல அம்மா இவங்க ஜானகிராமன் டாக்டர் இருக்காருங்களா, அவரு சொல்லுவாரு, இல்லவா உங்களுக்கு சும்மா டிஃப்ரெண்டா இருக்கு எல்லாரோட உங்களுக்கு அப்படின்னு சொன்னாரு. அது தெரியலங்கய்யா. ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். நாங்க கும்பகோணம் போயிட்டு சித்தருக்கு தான் போவோம். நானும் இவர் ஒரு 18 பேர் ஜோசி அழைச்சிட்டு போயிருந்தாரு. அப்போ சித்தரே நீங்க வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு தடையும் எனக்கு சில காட்சிகள் வரும். வரலன்னா நம்பவே மாட்டீங்கய்யா. அங்க கீழே இருக்க சருகு, கும்பகோணத்துல சருகெல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு ஆள் உயரத்துக்கு அப்படியே வந்ததுங்கய்யா. நம்பவே மாட்டீங்க. மொத்தம் அப்படியே எப்படி அந்த பாடி ஷேப்ல வரும் அதான் மாதிரி வந்துரு. நாங்க உடனே ஹோட்டல கூப்பிடுறோம். இவரு என்ன பண்ணாரு, அங்க இருக்கவங்க கூப்பிட்டாரு, நீங்க பாருங்க. அப்படியே உட்கார்ந்தா ஒண்ணு கூட இப்படி அசையலைங்கய்யா. அது ஒரு இது. அதே மாதிரி திருப்பதி பண்ணப்போ நான் சித்தர், நான் அந்த இடத்துல கொங்குனர் மட்டும் தான் நினைப்பேன். அந்த பெருமாள் உருவம் எல்லாம் கிடையாது. அது மாதிரி நினைப்பது எல்லாரும் ஜர்கண்டி அனுப்புறாங்க. என்ன மட்டும் 10 நிமிஷம் நிக்க வச்சுட்டாங்க. இது என்னோட வந்தாங்க அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டாங்க எப்படின்னு. அப்போதான் சொன்னேன், நாம கிடையவே கிடையாது. அந்த இடத்துல ஏன் நீங்க வந்து பாடி வச்சுட்டு நானுன்ற பேரோட போறீங்க? தேவையே இல்லை. அந்த நிலையில போனுங்க. என் சின்ன கருத்து தாங்க தெரிவிக்கிறேன். வாழ்களுடன் அனுமதி கொடுத்து நன்றியா. எப்போதுமே எப்போ தன்னை விடுவித்துக் கொள்ளுகிறோமோ அப்ப நமக்குள்ள இயற்கை நிரம்பிக் கொள்ளலாம். குரு நமக்குள்ள இருப்பாங்க. அப்ப நம்ம சொல்ற கருத்துக்கள் எல்லாம் அவ்வளவு நன்மையாக மாறும். இப்ப நான் ஆரம்பிக்கும் போதுமே கூட குருதான் இங்க இருந்து அவங்க இன்னைக்கு என்ன வேணுமோ அதை கொடுங்கன்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். அப்ப நம்ம இவ்வளவு நேரம் சொன்ன விஷயம் எல்லாம் நான் சொன்னேன்னு அல்ல, எல்லாமே குரு சொன்ன விஷயங்கள் தான் இல்லையா? அந்த உணர்வோடு நம்ம கொடுக்கும்போது எந்த இடத்துலயுமே குறை வராது, நிறைவோடு இருக்க முடியும். அததான் எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணணும். அதை பயிற்சியாக மாத்திக்கணும். பயிற்சிங்கிறது தான் இங்க மிக முக்கியம். நீங்க எவ்வளவுதான் பேசினாலும் பயிற்சி இல்லாம எதுவுமே நடக்காது. பயிற்சியை தொடர்ந்து செய்யணும். அப்புறம் இல்லையா, எங்க வீட்டுல வந்து இப்ப மாங்காய் இப்பதான் எல்லா வீட்டுலயும் சீசன் வந்துருச்சு இல்லையா? எனக்கு காய்ச்சல் முடிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் டைம் காய்ச்சிருக்கு. ஃபுல்லா அம்மா வார்த்தை இலையாதான் வந்தது. அப்படியே அந்த நான் பஞ்சபூத நவத்தப்ப மண்ணுக்கு போயிடுவேன். நான் வந்து வராக அவதாரம் எடுத்துருவேன். அத மாதிரி நினைச்சு போயிட்டு அப்படியே இது வகை ஒரு காய் ஃபர்ஸ்ட் வந்து 930 கிராம் ஒரு பெரிய மாங்காவே அவ்வளவு கிட்டத்தட்ட 52 மாங்காய் காய்ச்சது. 38 பேருக்கு வெளியில எல்லாரும் கொடுத்துட்டேன். ஆமா எல்லாம் தெரிஞ்சுங்க எல்லாரும் கொடுத்தேன். ஆச்சரியப்பறேன், எனக்கு காய்ச்சி முடிஞ்சிருச்சு. போன முடிஞ்சிருச்சு. அவ்வளவு பெரிய மாங்காய். அதை வந்து அவங்க எல்லாம் அப்படி வச்சாங்கன்னா பழுத்து அப்படி ஒரு கல்கண்டா இருக்குன்றாங்க. இது எப்படி சொல்றதுலாம் தெரியல எனக்கு. அது எவ்வளவு அவங்க தெரியல. நம்ம கொடுக்கக்கூடிய தாட்டு, நம்ம கொடுக்கக்கூடிய வாழ்க்கை இதுதான் மாற்றத்தை உருவாக்குது. அதுவும் ஒரு அதிசயம் தாங்க. அது வந்து மண்ணோடு ஒன்றி கலந்து உயிர்கள் பட்டு அந்த மண்டுங்க போது உள்ள அந்த செடிங்க எல்லாருக்குமே போயிருவேன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. நல்லா செய்யுங்க. வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. நன்றி. நல்ல அனுபவம் சொல்லிருக்கீங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கனகராணி அம்மா அன்மியூட் கொடுத்திருக்கோம். சுருக்கமா உங்க கேள்வியை கேட்கலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி, அம்மா ஜீவகாந்த பெருக்க பயிற்சி சொல்லும்போது நம்ம ஜீவகாந்த பெருக்கம் பயிற்சி பண்றோம். இப்ப அகத்தாய்வு வந்து இப்ப மத்த ஆசிரியர்கள் கூட எடுக்கும்போது அந்த கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி வந்து டெமோ கொடுக்க சொல்லுவாங்க. அது வந்து பகல் நேரத்துல வந்து காலையில தான் பண்ணணும். பகல்ல வந்து இப்ப பெண்கள்லாம் வந்து காலையில நேரத்துல எந்திரிச்சவங்களால வர முடியாதுமா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அப்ப அந்த 12 மணிக்கு மேலையெல்லாம் அந்த மாதிரி ஜீவகாந்த பெருக்க பயிற்சி கொடுக்கலாங்களா ஐயா? கூடாதுமா. நான் அப்படிதான் சொன்னேன். அந்த ஒரு நாளாவது அவங்கள வந்து காலையில கொஞ்ச நேரமா வர சொல்லி அட்லீஸ்ட் 9 மணிக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துடுங்க. காலையில ஒரு 10 மணிக்கு வரக்கூடியவங்க அன்னைக்கும் பார்த்து ஒரு 8 மணிக்கு வர சொல்லுங்க. இல்லைன்னா ஒரு 7:30 மணிக்கு வர சொல்லுங்க.
7:30 மணிக்கு வர சொன்னீங்கன்னா கூட 8 மணிக்குள்ள நீங்க பயிற்சி சொல்லி கொடுத்துடலாமே. சொல்லி கொடுத்தோம். காலையில வந்து ஆண்களுக்கு நடந்துட்டு இருக்குங்கய்யா மன்றத்துல. அந்த ஒரு பயிற்சிக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் இப்ப எல்லா இடத்துலயும் அப்படிதான் வச்சிருக்கிறோமே. இப்ப ஆண்களுக்கு பெண்கள் நடந்தால் கூட பெண்கள் எல்லாம் வந்து இப்ப காலையில கூட நேரமா வந்து பயிற்சி எடுத்துக்கிறாங்க. சரி சரிங்கய்யா. எந்த ஊருமா? சேலம்ங்கய்யா. சேலம்லாம் நல்ல காலை நேரத்துல வரலாமே தாராளமா. ஒரு 7 மணிக்கு அவங்க வந்தாங்கன்னா போதும். ஒரு 8 மணிக்கெல்லாம் பயிற்சி முடிச்சுட்டு போயிடலாமே. போயிட்டு கூட நீங்க அப்புறம் மறுபடியும் அடுத்த வகுப்பு வர சொல்லிக்கலாமே. அப்படிதாங்க போன முறை வந்து கண்ணாடி பயிற்சிக்கு நீங்க 9 மணிக்கு வந்துருங்க, அதனோட முக்கியத்தை சொல்லி நான் 12 மணிக்குன்னா நான்லாம் கொடுக்கவே மாட்டேன். கண்ணாடி பயிற்சி ரொம்ப முக்கியமான நீங்க 9 மணிக்கு எப்படியாவது வேற ப்ரோக்ராம்க்குலாம் வர்றீங்களா அது மாதிரி வாங்க அப்படின்ட்டு அப்ப கொடுத்துட்டேன். இந்த தீப பயிற்சி காலையில உங்களுக்கு ஒரு 3 to 9 வரைக்கும் செய்யலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல. அந்த டயத்துல வந்து நீங்க 9 மணி வரைக்கும் டைம் இருக்கு. காலையில ஒரு 7 மணிக்கு வந்தாங்கன்னா கூட ஒரு 8, 8:30க்கெல்லாம் நம்ம முடிச்சுட்டு ஒரு செஷன் முடிச்சு அனுப்பிச்சு விட்டுடலாம். அனுப்பிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட 10 மணிக்கு அவங்கள வர சொல்லிக்கலாம். சரிங்க சரிங்க. அது மாதிரி கொஞ்சம் மாத்திக்கோங்க. நல்லது. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே